எபிசோட்கான ஓப்பனிங் சீன்ல ஒரு பெரிய மாஃபியா பிசினஸ் மேனா இருக்கிற நம்ம ஹீரோக்கு பயங்கரமா ஆக்சிடென்ட் ஆகிடுது. தன்னை கொலை பண்றதுக்கு தான் யாரோ இப்படி செஞ்சிருக்காங்கிறத புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு அதுல இருந்து தப்பிச்சிடுறான். ஆனா பைக்ல வர ஒரு சில ரவுடி பசங்க அவனை சிவியரா அடிச்சு கடலோரமா தூக்கி போட்டுடுறாங்க. நம்ம ஹீரோ உயிருக்காக போராடிட்டு இருக்கும் போது அங்க வர நம்ம ஹீரோயின் அவனை காப்பாத்தி ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிடுறா. பட் மயக்கத்துல இருந்த ஹீரோக்கு முகம் சரியா தெரியல. ஆனா ஹீரோயின் கழுத்துல போட்டிருந்த பெண்டன்ட், அதாவது செயினை மட்டும் பாத்துடுறான். கட் பண்ணா செம்மையா காயப்பட்டிருந்த நம்ம ஹீரோ ட்ரீட்மெண்ட்டுக்காக ஃபாரினுக்கு போயிருந்த அந்த 2 வருஷத்து கேப்ல அவங்க பிசினஸ் கம்பெனி எல்லாமே ரொம்ப லாஸ் ஆகியிருக்கும். ஸோ அதை திரும்ப பழையபடி கொண்டு வரணுங்கிற ப்ரெஷரோடையே நம்ம ஹீரோ திரும்ப சைனாக்கு வராரு. பிளஸ் இதுக்கு முன்ன ஜியாங் மேனுங்கிற ஒரு பொண்ணு கூட என்கேஜ்மெண்ட் ஆகியிருக்கும். ஸோ அவளும் அவளோட அப்பாவும் சேர்ந்து தான் தன்னை ஏமாத்துறதுக்காக இவ்வளோ பெரிய ஆக்சிடென்ட்டை கிரியேட் பண்ணி தன்னை கொல்ல பார்த்துருக்காங்கன்னு நினச்சிக்கிட்டு எப்படியாவது நான் அவங்கள பழி வாங்கணும்னு ஹீரோ சொல்ல, நீங்க எதுக்காகவும் கவலைப்படாதீங்க பாஸ், நாங்க ஏற்கனவே ஜியாங் மேனுவை கடத்திட்டு வந்து ரூம்ல அடைச்சி வச்சிருக்கோம். ஸோ நீங்க அங்க போய் பாத்துக்கோங்கன்னு பிஏ சொல்லிடுறான். ஆனா இந்த விஷயத்தை ஏற்கனவே தெரிஞ்சுக்கிற ஜியாங் மேனுவோட அப்பா என் பொண்ணு கஷ்டப்படக்கூடாது, அதே நேரம் ஹீரோ மாதிரி ஒரு பெரிய பணக்காரனையும் நான் இழக்க விரும்பலன்னு சொல்லி தன்னோட இன்னொரு பொண்ணான நம்ம ஹீரோயின் ஜியாங் மூவை ரொம்பவே வற்புறுத்தி அனுப்பி வச்சிடுறாரு. நானுமே உங்க மகதான, அப்புறம் ஏன் இப்படி மனசாட்சியே இல்லாம நடந்துக்கிறீங்க? ஜியாங் மேனு என் குடும்பத்தோட வாரிசு, ஆனா நீ என் செகண்ட் சேனலுக்கு பிறந்தவ. உன்னோட அம்மாவை எப்படி நான் யூஸ் பண்ணிக்கிட்டேனோ அதே மாதிரி உன்னையும் எனக்கு தேவை வரும்போது யூஸ் பண்ணிக்கிறதுக்காக தான் இத்தனை வருஷமா வளர்த்தேன்னு சொல்லவும் ஹீரோயின் மனசுடைஞ்சு போயிடுறா. நீ யாரு, இங்க என்ன பண்ணிட்டு இருக்கன்னு கேட்க, என்ன இருந்தாலும் தன்னோட அப்பாவை மாட்டி விடக்கூடாதுங்கிறதுக்காக ஹீரோயின் அமைதியாவே இருக்கா. ஆனா அந்த ஆளு ஹீரோயினை மாட்டி விடுறதுக்காக அவளுக்கு ஏற்கனவே ட்ரக்ஸ் கொடுத்துருப்பான் போல. ஸோ ஹீரோயினுக்கு ஏதேதோ பண்ண ஆரம்பிச்சிடவும் ஹீரோ பக்கத்துல போறாங்க. என்னோட டார்கெட் நீ இல்ல, உன்னோட அக்கா ஜியாங் மேனு தான். ஸோ ஒன்ன மாதிரி ஒரு 3rd ரேட்டட் பொண்ணெல்லாம் நான் தொடமாட்டேன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கும்போது கொஞ்சம் கான்ஷியஸ்க்கு வர நம்ம ஹீரோயின், நீ நினைக்கிற மாதிரியான தப்பான பொண்ணு நான் இல்ல, ஸோ நான் காசுக்காக எந்த பையன் கூடயும் இப்படிலாம் பழக மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே திரும்ப அந்த ட்ரக்ஸ் ரியாக்ட் பண்ண ஆரம்பிக்கவும் ஹீரோவை கட்டி பிடிச்சிக்கிறாங்க. அப்புறம் என்ன, 2 பேருக்கு நடுவுல ரொமான்ஸுமே நடந்துடுது. வெளியில வந்ததும் நம்ம ஹீரோ, இவெல்லாம் எனக்கு ஒரு ஆளே கிடையாது, நான் திரும்ப வந்ததுக்கான 2 ரீசன். ஒன்று, என்னை கொலை செய்ய முயற்சி பண்ணவங்களை கண்டுபிடிச்சி மரணமாக பழி வாங்கணும். இன்னொன்று, அன்னைக்கு என் உயிரை காப்பாற்றின பொண்ணையே நான் கல்யாணம் பண்ணிக்கணும். ஏன்னா அவளுக்கு மட்டும்தான் என்னோட ஒய்ஃப் ஆகிற எல்லா தகுதியும் இருக்குது. ஸோ சீக்கிரமாக அவளை கண்டுபிடிச்சி என்கிட்ட அழைச்சிட்டு வாங்கன்னு சொல்கிறான். அடுத்த நாள் ஜியாங் மேனு, எப்படியும் ஹீரோயினுக்கு நடுவில் எல்லாம் நடந்து முடிஞ்சிருக்கும். ஸோ அதை நாம் ஒரு காரணமாக வச்சு ஹீரோவை கட்டாயப்படுத்தி ஹீரோயினுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டோம்னா போதும், அவனோட சொத்துக்கள்ல பாதி ஹீரோயின் பேருக்கு வந்துடும். அதை நாம அவங்க அம்மாவை வச்சு மிரட்டி ஹீரோயின் கிட்டே இருந்து எழுதி வாங்கிடலான்னு அவங்க அப்பா கூட சேர்ந்து பிளான் பண்ணிட்டு இருக்கும் போது, உங்களுக்குலாம் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்ல, எப்படி எனக்கு இவ்வளோ பெரிய துரோகம் பண்ண உங்களுக்கு மனசு வந்ததுன்னு ஹீரோயின் கேட்கவும், அப்பாவையே நீ எதிர்த்து பேசுறியான்னு கேட்டு கன்னத்திலேயே அரைஞ்சிடுறா. சரி, ஹீரோ உன்னை மேரேஜ் பண்ணிக்க ஒத்துக்கிட்டானா இல்லையா? அவன் ஓகே சொன்னா மட்டும்தான் உங்க அம்மா உயிரை நான் காப்பாத்துவேன், இல்ல அவளை அம்போன்னு எங்கேயாவது விட்டுட்டு போயிருவேன்னு அப்பா மிரட்டுறாரு. வேற வழி இல்லாம நம்ம ஹீரோயினுமே ஒத்துக்கிட்டு, நீங்க 2 பேரும் மிருகத்தை விட ரொம்ப மோசமானவங்க, கேவலமானவங்கன்னு கண்ணா பின்னான்னு திட்டினதுக்கு அப்புறம் ஹீரோவை மீட் பண்ணி நம்ம 2 பேருக்கு நடுவில் ரொமான்ஸ் நடந்துருச்சு. ஸோ நீங்க தான் என்ன மேரேஜ் பண்ணிக்கணும்னு சொல்ல, நீ ஆசைப்படுறது என்னைக்குமே நடக்காதுன்னு சொல்றான். ஆத்தாடி, இவனை மிஸ் பண்ணிட்டா அப்புறம் நம்ம அம்மா உயிரை காப்பாற்ற முடியாதுன்னு வேற வழி தெரியாம ஹீரோயின் அவனை செடியூஸ் பண்ண முயற்சிக்கிறாங்க. அப்ப நேத்து நைட்டு உனக்கு யாரும் ட்ரக்ஸ் கொடுக்கலையா, நீயா தான் வாண்டடா வந்து என்கிட்ட அப்ரோச் பண்ணியான்னு கேட்கவும், இப்படிலாம் இவன் தப்பா கேட்கறதுனால ஹீரோயின் கோவப்படுறா. ஆனா அதெல்லாம் வெளிக்காட்ட முடியாம கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கும் போது, உன்ன மாதிரியான பொண்ணுங்களோட நோக்கம் என்னங்கிறது எனக்கு நல்லா தெரியும், நீ ஓகேன்னு சொன்னா இங்கேயே நம்ம 2 பேரும் ஜாலியா இருக்கலான்னு ஹீரோ அங்க இங்க தொடுறான். தயவு செஞ்சு என்ன மேரேஜ் பண்ணிக்கோங்க, அதுக்காக நான் உங்களுக்கு காலம் ஃபுல்லா அடிமையா இருக்க கூட ரெடியா இருக்கேன்னு ஹீரோயின் சொல்ல, உன்னோட இந்த சீப்பான ட்ரிக்ஸ் எல்லாம் என்கிட்ட ட்ரை பண்ணாத, அதே நேரம் என் பொறுமையை சோதிக்கணும்னு நினைச்ச அப்புறம் நீ தான் கஷ்டப்பட வேண்டியதா இருக்கும்னு சொல்லி தள்ளி விட்டுட்டு ஹீரோ போயிடுறான். பாவம் ஹீரோயின் ரொம்ப ஃபீல் பண்றா. அதே நேரம் நம்ம ஹீரோ தன்னோட எல்லா கான்ட்ராக்டையும் கேன்சல் பண்ணிடுறதுனால ஹீரோயின் அப்பா மிஸ்டர் ஜியாங்கோட கம்பெனி ஷேர்ஸ் எல்லாமே பயங்கரமா லாஸ் ஆகிடுது. இதுக்காக நியாயம் கேட்க போன இடத்துல, நீங்க 2 வருஷத்துக்கு முன்ன ஹீரோக்கு எவ்வளோ பெரிய துரோகம் பண்ணீங்கிறத மறந்துட்டீங்களான்னு பிஏ கேட்க, நீங்க நினைக்கிற மாதிரி எங்களுக்கும் அந்த ஆக்சிடென்ட்டுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல, பழசெல்லாம் மறந்துடுங்க. இப்ப ரீசெண்டா ஹீரோவும் என்னோட 2வது பொண்ணும் பழகிட்டு இருக்காங்கன்னு கேள்விப்பட்டோம். ஸோ ஃபேமிலிக்குள்ள இந்த மாதிரிலாம் பண்றது ரொம்ப பெரிய தப்புன்னு ஹீரோயின் அப்பா சொல்லவும், ஹீரோக்கு உங்க ஃபர்ஸ்ட் பொண்ணை என்கேஜ்மெண்ட் பண்ணி வச்சுட்டு இப்ப 2வது பொண்ணை பழகிறதுக்காக அனுப்பி வச்சிருக்கீங்க, உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட வெக்கமா இல்லையா? இதுக்கெல்லாம் நீங்க கூடிய சீக்கிரம் கண்டிப்பா அனுபவிப்பீங்கன்னு சொல்லிட்டு பிஏ கிளம்பிடுறாரு. ரொம்ப கோவப்படுறாப்பா ஹீரோயினை பெல்ட்டால போட்டு அடின்னு அடிச்சு, உன்னால ஒரு காரியத்தையும் உருப்படியா செய்ய முடியாதா, நீயும் ஏன் இப்படி உங்க அம்மா மாதிரி யூஸ்லெஸ்ஸா இருக்க,
நான் கொடுத்த டாஸ்க்கை நீ கம்ப்ளீட் பண்ணாததுனால இதுக்கப்புறம் உங்க அம்மாவை நான் கேர் பண்ண மாட்டேன்னு சொல்ல, ப்ளீஸ்பா என்னை மன்னிச்சிடுங்க, திரும்ப இந்த தப்பை பண்ண மாட்டேன், தயவு செஞ்சு அம்மாவை கை விட்டுறாதீங்க, நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்கறேன்னு ஹீரோயின் அளவும், இதுதான் உனக்கு கடைசி வாய்ப்பு, எப்படியாவது ஹீரோ கிட்ட பேசி ஒன்னாம மேரேஜ் பண்ணிக்க ஒத்துக்க வைன்னு அப்பா சொல்லிடுறாரு. அதுவே இங்க எவ்வளோ தேடியுமே 2 வருஷத்துக்கு முன்ன தன்னை காப்பாத்தின பொண்ணை இன்னும் கண்டுபிடிக்க முடியலன்னு ஹீரோ பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்கும் போதுதான் ஹீரோயின் டக்குன்னு குறுக்க வந்து தயவு செஞ்சு என்ன கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு கெஞ்சிரா. நீ மிஸ்டர் ஜியாங்க்கு இல்லீகலா பிறந்த பொண்ணு, அது மட்டும் இல்லாம உன்னோட அப்பாவும் அக்காவும் சேர்ந்து தான் 2 வருஷத்துக்கு முன்ன எனக்கு ஒரு பெரிய ஆக்சிடென்ட்டை ஏற்படுத்தியிருக்காங்க. நான் ஒரு பெரிய பணக்கார பிஸ்னஸ்மேன், ஸோ நான் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னா கண்டிப்பா அவளுமே பெரிய பணக்காரியா தான் இருக்கணும். சரி, உன்கிட்ட இப்ப எவ்வளோ காசு இருக்கு, உன் பேர்ல எவ்வளோ ஷேர்ஸ் இருக்கு, ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குங்கிறத சொல்லு பாப்போன்னு ஹீரோ கேட்கவும், என்கிட்ட அப்படி எதுவும் இல்லை, ஆனா நல்ல மனசு இருக்கு, ஏன்னா நானுமே ஒரு சாதாரண மனுஷி தானே, ஸோ கண்டிப்பா நான் உங்களுக்கு வர்த்தா இருப்பேன்னு ஹீரோயின் சொல்லவும், ஓகே நல்லா தான் பேசுற, ஆளுமே பார்க்க அழகா இருக்க, யூஸ்ஃபுல்லா இருக்க மாதிரி தான் தெரியற, உன்னோட பர்த் என்னங்கிறத நான் கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லி ஒரு பொட்டிக்கு அழைச்சிட்டு போறாரு. ஹீரோயின் நல்லா டைட்டா பிரிட்டியா ட்ரெஸ் பண்ணிட்டு வரவும் ஹீரோக்கே ஜர்க் ஆகிடுது. இதெல்லாம் வேணா, நார்மலான ட்ரெஸ்ஸா போட்டுவான்னு சொல்ல ஹீரோயினுமே கியூட்டா ரெடி ஆகி வரா. அந்த அவுட்ஃபிட் ஹீரோக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுது. கட் பண்ணா நம்ம ஹீரோ அரேஞ்ச் பண்ண ஒரு பிசினஸ் மீட்டிங்ல 2 பெரிய பிசினஸ் மேன் பார்த்தோன்னா பொண்ணுங்க கூட ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கும்போது அதுல ஒருத்தன் 2 வருஷத்துக்கு முன்னே நாம தான் ஹீரோவை காலி பண்றதுக்காக அந்த ஆக்சிடென்ட்டை ஏற்படுத்தணும்னே தெரியாம நம்ம கூட பிசினஸ் டீல் பேசுறதுக்காக இதை அரேஞ்ச் பண்ணியிருக்கான்னு சொல்ல, ஒருவேளை உண்மை தெரிய வந்துருச்சுன்னா நாம என்ன பண்றதுன்னு இன்னொருத்தன் கேட்கறான். அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல, அந்த ஆக்சிடென்ட்டுக்கான எல்லா ஆதாரத்தையும் நான் அழிச்சிட்டேன், எவிடன்ஸ் இல்லாம மிஸ்டர் ஃபூவால ஹீரோவால நம்மள சந்தேகப்பட முடியாதுன்னு சொல்றான். ஹீரோயின் அங்க அழைச்சிட்டு வந்து, இவங்க 2 பேரும் எனக்கு ரொம்பவே முக்கியமான கிளைண்ட், ஸோ இவங்க என்ன கேட்டாலும் நீ தான் செஞ்சு கொடுக்கணும், எக்காரணத்தை கொண்டு அவங்கள டிசப்பாயிண்ட் பண்ணிடாதுன்னு சொல்ல, ஐயையோ இதுக்காக தான் நமக்கு புது ட்ரெஸ்லாம் வாங்கி கொடுத்து அழைச்சிட்டு வந்திருக்காங்கிறத புரிஞ்சுக்கிற ஹீரோயின் ஏன் இப்படி என்ன ஏமாத்தினு கேட்கவும் அதெல்லாம் கண்டுக்காம பிடிச்சி தள்ளி விட்டுட்டு ஹீரோ பக்கத்திலேயே உட்காந்துக்கிறான். அவனுங்க 2 பேரும் மாத்தி மாத்தி ஹீரோயினை சரக்கடிக்க சொல்லி ஃபோர்ஸ் பண்றாங்க. வேற வழி இல்லாம ஹீரோயினுமே குடிச்சிடுறா. அப்போ ஒருத்தன் அங்க இங்கன்னு தொடவும் கோவப்படுற ஹீரோயின் எனக்கு இதெல்லாம் பிடிக்காதுன்னு சொல்ல, எங்களை தடுக்கிறதுக்கான உரிமை உனக்கு இல்லைன்னு சொல்லி ஹீரோயின் கிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணும்போது கரெக்டா ஹீரோவோட பிஏ கால் பண்ணி, சார் உங்களை காப்பாத்தின பொண்ணை பத்தின தகவல் கிடைச்சிருக்கு, நீங்க வந்தீங்கன்னா உடனே நாம விசாரிக்க ஆரம்பிக்கலான்னு சொல்லவும் ஹீரோ கிளம்பி போயிடுறான். அந்த கேப்ல இங்க நம்ம ஹீரோயினை அபியூஸ் பண்ண நினைச்சவங்க எல்லாருமே சேர்ந்து அவளை பயங்கரமா அடிச்சு துன்புறுத்த ஆரம்பிக்கிறாங்க. அப்ப நம்ம ஹீரோக்கு மனசு உறுத்தலாவே இருந்துட்டு இருக்கு, நாம தான் ஹீரோயின் அழைச்சிட்டு வந்தோம், சோ நம்மளால அவ கஷ்டப்படக்கூடாதுங்கிற ஒரு நல்ல எண்ணத்துல திரும்ப போய் பார்த்தா அங்க எல்லாரும் ஹீரோயினை பயங்கரமா காயப்படுத்தியிருக்காங்க. ஈவன் ஹீரோயினுமே தன்னை பாதுகாத்துக்கிறதுக்காக தன்னால முடிஞ்ச எல்லா விஷயங்களையும் செஞ்சிடுறா. இதை பார்த்து மனசு உடைஞ்சு போயிடுற நம்ம ஹீரோ அவளை காப்பாத்துறதுக்காக குறுக்க போகும்போது ஒருத்தன் பாட்டிலால முதுகுல அடிச்சிடுறான். கோவப்படுற ஹீரோ எவ்வளோ தைரியம் இருந்தா நான் அழைச்சிட்டு வந்த பொண்ணை இப்படி நீங்க கஷ்டப்படுத்தி இருப்பீங்கன்னு கேட்க, நீங்க தானே எங்களுக்கு கிஃப்ட்னு சொல்லி கொடுத்தீங்க, எங்களுக்கு இந்த உரிமை கூட இல்லையான்னு அவனுங்க கேட்கவும், உங்களுக்கு இல்லாத உரிமையா, பட் அதை விட நான் உங்களுக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன்னு சொல்லி யாருக்கும் தெரியாம நம்ம ஹீரோ அங்க ஒரு ஸ்பை கேமராவை வச்சிருப்பான். அதுல கொஞ்ச நேரத்துக்கு முன்னே இவங்க 2 பேரும் பேசினாங்களே, நாம தான் ஹீரோக்கு அந்த ஆக்சிடென்ட்டை உருவாக்கணும், எந்த ஒரு ஆதாரமும் இல்லாம ஹீரோவால எதையும் கண்டுபிடிக்க முடியாது, நம்ம மேல சந்தேகப்பட முடியாதுன்னு, அது எல்லாமே ரெக்கார்ட் ஆகி இருக்கிறத காட்டவும் அவ்வளோதான் 2 பிசினஸ் மேனுக்கும் அல்ல. இப்ப சொல்லுங்க ராசா, உங்க 2 பேர்ல யார் ஃபர்ஸ்ட் என்ன போட்டு தள்ள முடிவெடுத்ததுன்னு கேட்க 2 பேருமே அமைதியா இருக்கவும் கடுப்பாகிடுற நம்ம ஆளு பாட்டிலால ஒருத்தன் கைய உடைச்சிடுறான். ஐயா தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிடுங்க, நாங்க 2 பேரும் சேர்ந்துதான் இந்த காரியத்தை பண்ணோம்னு சொல்ல, அப்புறம் என்ன, எனக்கு தேவையான எவிடன்ஸ் கிடைச்சிடுச்சு, இதுக்கப்புறம் நான் உங்களை சும்மா விட போறதில்ல, அதே நேரம் நீங்க ஹீரோயினையுமே கஷ்டப்படுத்திருக்கீங்களே, சரி பாப்பா நான் உனக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறேன், உன் கோவம் தீர இவங்க எல்லாரையுமே நீ அடிச்சு சாத்துன்னு ஹீரோ தன்னோட பெல்ட்டை கழட்டி கொடுக்கவும், இவங்க பண்ண அதே தப்ப நான் திரும்ப பண்ண விரும்பல, எனக்குமே கோவம் வருதுதான், அதுக்காக ரிவெஞ்ச் எடுக்கிற பொண்ணு நான் இல்ல, நான் கர்மாவை நம்புறேன், ஸோ கண்டிப்பா இவங்களுக்கு தண்டனை கிடைக்கும்னு ஹீரோயின் சொல்ல, இப்படி பூமர் மாதிரி பேசுற ஒரு பொண்ணை எனக்கு சுத்தமா பிடிக்காது. பிகாஸ் என்ன யாராவது கஷ்டப்படுத்தினாங்கன்னா அவங்களுக்கு உடனே நான் தண்டனை கொடுக்கணும், பழி வாங்கணும்னு நினைப்பேன். ஸோ நம்ம 2 பேரோட கேரக்டரும் ஒத்து வராது, உனக்கு என் ஒய்ஃபா இருக்க எந்த தகுதியும் இல்லைன்னு ஹீரோ சொல்லிடுறான். இதை பற்றி நாம் அப்புறம் பேசிக்கலாம், அவசரப்படாதீங்க, எனக்கு என்னமோ இவங்க 2 பேருக்கு பின்ன ஒரு பெரிய மாஸ்டர் மைண்ட் இருக்காங்க, அவங்க பேச்சை கேட்டுட்டு தான் இவங்க 2 பேரும் உங்களை கொல்ல பார்த்துருக்காங்கன்னு தோணுது, ஸோ இவங்களை கொலை பண்ணிடாம விசாரிங்கன்னு ஹீரோயின் சொல்ல, ஹீரோவுமே தன்னோட ஆளுங்களை வச்சு இவங்க 2 பேரையும் விசாரிக்க ஆரம்பிக்கிறான்.
நீங்க மோசமானவர்னு தெரியும், ஆனா இவ்ளோ மோசமா இருப்பீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கணுங்கிறதுக்காக உங்களை நேசிக்கிற ஒரு பொண்ணை தியாகம் பண்ண உங்களுக்கு எப்படி மனசு வந்ததுன்னு ஹீரோயின் கேட்கவும், உன் மேல எனக்கு 1% கூட இன்ட்ரெஸ்ட் இல்ல, என்னோட தேவைக்காக உன்னை யூஸ் பண்ணிக்கிட்டேன், அவ்வளோதான்னு ஹீரோ சொல்ல ஹீரோயின் ரொம்ப மனசுடைஞ்சு போயிடுறா. அதே நேரம் பிஏ கிட்டே இருந்து கால் வரவும் ஹீரோ கிளம்பி போயிடுறாரு. பாஸ், நீங்க தேடிட்டு இருக்க அந்த பொண்ணுகிட்ட இருக்கிற செயின் மாதிரியே நேத்து ஒரு பொண்ணு போட்டிருந்ததை நம்ம வீட்டு மெய்டம்மா பார்த்துருக்காங்களாமான்னு பிஏ சொல்லவும் ஹீரோ கூப்பிட்டு விசாரிக்கும் போது, ஆமா அதே செயினை தான் அந்த பொண்ணுமே போட்டிருந்தா, பட் எனக்கு சரியா கண்ணு தெரியல, அதனால நான் அவ முகத்தை பார்க்கலன்னு மெய்டம்மா சொல்றாங்க. ஈவன் அந்த பார்க்குமே ரொம்ப பெருசா இருந்ததுனால சிசிடிவி கேமராலாம் தூரமா இருந்தது. ஸோ அந்த பொண்ணோட முகம் ஃபுட்டேஜ்ல சரியா ரெக்கார்ட் ஆகல, ரொம்பவே பிளர்ரா இருக்குன்னு பிஏ சொல்ல, எப்படியாவது திரும்ப முயற்சி பண்ணி அந்த பொண்ணை கண்டுபிடிச்சி என்கிட்ட அழைச்சிட்டு வாங்கன்னு ஹீரோ சொல்லிடுறான். தென் ஹீரோயின் அப்பா கால் பண்ணி, நீ ஹீரோவை இந்த மேரேஜ்க்கு ஒத்துக்க வச்சியா இல்லையான்னு கேட்க, நானுமே அதுக்காக தான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லவும், நான் உனக்கு கொடுத்த சான்ஸை வேஸ்ட் பண்ணிடாத, அப்புறம் உன்னோட அம்மா இறந்து போயிட்டாங்கன்னா அதுக்கு நீ தான் காரணமா இருப்பன்னு சொல்லி மிரட்டுறாரு. பாவம் ஹீரோயினுமே ஃபீல் பண்ணிட்டு ஹீரோ வீட்டுக்கு போறாங்க. நான் தான் முடியாதுன்னு சொல்லிட்டேன்ல, அப்புறம் எதுக்காக என்ன ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருக்கேன்னு கேட்டு ஹீரோ திட்டுறான். மிஸ்டர் ஃபூ, நான் உங்களையே நினைச்சு 4-5 நாளா சாப்பிடாம பட்னியா கிடக்கன்னு சொல்லவும், ஓ யாசகம் கேட்கறதுக்காக வந்திருக்கியா, அப்படி உனக்கு காசு பணம் வேணும்னா வாசல் நின்று வாங்கிட்டு போக வேண்டியதானே, இப்படிலாம் வீட்டுக்குள்ள வர வேலை வச்சுக்காதன்னு ஹீரோ சொல்லும்போது டக்குன்னு ஹீரோயின் மயங்கி விழுந்துடுறாங்க. வீட்டு மெய்டுங்க கிட்ட ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் எடுத்துட்டு வர சொல்லிட்டு ஹீரோ தூக்கிட்டு ரூம்குள்ள போறான். இதுக்கு முன்னாடி நம்ம பாஸ் இப்படிலாம் பொண்ணுங்களை அழைச்சிட்டு வந்தது இல்லையே. இவ்வளோ நாளா சின்ன பையனா இருந்தாரு, இப்பதான் ரொம்பவே அழகான ஹேண்ட்ஸமான ஆம்பளையா மாறிட்டார்ல. ஸோ இதுக்கப்புறம் அடிக்கடி பொண்ணுங்களை அழைச்சிட்டு வருவாரு போலன்னு இவங்க 2 பேரும் தப்பா பேசிட்டு இருக்கதை கேட்டு கடுப்பாகிடுற ஹெட்மைடம்மா, இனி நீங்க நம்ம பாஸை பத்தி இப்படிலாம் காசிப் பேசுனீங்க, அப்புறம் நானே மாட்டி விட்டு வேலையை விட்டு தூக்கிடுவேன்னு சொல்லி மிரட்டிட்டு ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் எடுத்துட்டு போய் கொடுத்து, நீங்க போய் தூங்குங்க தம்பி, நான் இந்த பொண்ணை பாத்துக்கிறேன்னு சொல்ல, இல்ல நானே ஹேண்டில் பண்ணிக்கிறேன், நீங்க வீட்டுக்கு போங்கன்னு அவங்களை அனுப்பி வச்சுட்டு ஹீரோயின் தன்னை ஏமாத்துறதுக்காக நடிச்சிட்டு இருக்காங்கிறத புரிஞ்சுக்கிற ஹீரோ வேணுக்குனே காலில் நறுக்குன்னு கிள்ளி விட்டுடுறான். ஹீரோயின் வலி தாங்க முடியாம கத்திக்கிட்டே எழுந்திருக்கிறாங்க. உன்னை பார்த்தாலே எனக்கு செம்ம கடுப்பாகுது, ஆனா நேத்து நீ எனக்காக அந்த பிசினஸ் மேன் கிட்ட அடி வாங்கியிருக்க, ஸோ அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டிஸை நானே ஏத்துக்கிட்டு உன்னை பாத்துக்கிறேன்னு சொல்லி மருந்து போட்டு விடுறான். பரவாயில்ல, நாம நினைச்சதை விட இவன் கொஞ்சம் நல்லவனாதான் இருக்கான்னு ஹீரோயின் சைட் அடிக்கிறாங்க. இதுக்கப்புறம் உனக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, ஸோ நைட்டு நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்துட்டு நாளைக்கு காலையில என் கண்ணில் படாம இங்கேருந்து எஸ்கேப் ஆகிருன்னு சொல்லிட்டு ஹீரோ போயிடுறான். அடுத்த நாள் காலையில ஹீரோயின் தூங்கி எழுந்ததுமே மெய்டம்மா சாப்பாடு தராங்க. ஃபுல்லா சாப்பிட்டுட்டு திரும்பும்போது அங்க ஒரு போட்டோவை பாக்குற ஹீரோயின், வாவ் இந்த லேடி யாரு, ரொம்ப அழகா இருக்காங்க, அவங்க கழுத்துல போட்டிருக்க நெக்லஸுமே சூப்பரா இருக்குன்னு சொல்லவும், இவங்க தான் ஹீரோவோட அம்மா. சின்ன வயசுலயே இறந்து போயிட்டதுனால தான் ஹீரோ இப்படி ரகட் பாயா இருக்காரு. அவங்க கழுத்துல போட்டிருக்க நெக்லஸ் ரொம்பவே எக்ஸ்பென்சிவானது, இந்த குடும்பத்தோட சொத்துனே சொல்லலாம். பட் இப்ப அது இந்த வீட்ல இல்ல, யாரோ திருடிட்டாங்க, அதுதான் ஹீரோ ரொம்ப நாளா தேடிட்டு இருக்காருன்னு மெய்டம்மா சொல்லவும், இந்த நெக்லஸ் நாம ஏற்கனவே பார்த்திருக்கோமேன்னு ஹீரோயின் யோசிக்கும் போதுதான் தன்னோட சிஸ்டர் அந்த ஜியாங் மேனு கிட்ட இருக்கிற விஷயம் ஞாபகம் வருது. சோ எப்படியாவது அவகிட்ட பேசி அதை ஹீரோ கிட்ட வாங்கி கொடுத்துட்டா அவருக்கு நம்ம மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் ஏற்படும், அது மூலமா எப்படியாவது ஹீரோவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு தன்னோட அம்மா உயிரை காப்பாத்திரலான்னு ஹீரோயின் பிளான் பண்ணி அவங்க சிஸ்டரை மீட் பண்றாங்க. நீங்க சொன்ன மாதிரி நான் ஹீரோவை கல்யாணம் பண்ணிக்கிறேன், அதுக்கு எனக்கு நீ கழுத்துல போட்டிருக்க நெக்லஸ் வேணும்னு ஹீரோயின் சொல்ல, ஓகே எனக்கு எல்லாம் புரியுது, பட் அவ்வளோ ஈஸியாலாம் இந்த நெக்லஸை நான் கொடுத்துட மாட்டேன், என்கிட்ட இருந்து நீ 2 அரை வாங்கு, அப்போதான் நான் தருவேன்னு இவ ட்ரிகர் பண்ணவும் ஹீரோயினுமே ஒத்துக்கிறா. கண்ணத்துல சப்புன்னு 2 அப்பு அப்பி இந்தா நீ கேட்ட நெக்லஸ்ன்னு சொல்லி கொடுத்ததும், அடி ஒன்றும் இடி மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல, சக்ஸஸ்ஃபுல்லி டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணிட்டோம், இதுக்கப்புறம் இந்த ஃபேமிலியோட ஹெல்ப் தேவை இருக்காது, ஹீரோ கிட்ட நல்ல பேர் எடுத்துட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம அம்மாவை அவனே பார்த்துப்பாங்கிற நம்பிக்கையில ஹீரோயின் வீட்டுக்கு போறாங்க. அங்க நம்ம ஹீரோ கம்பெனியை சேர்ந்த ஒரு எம்ப்ளாயி பணத்தை திருடி இருப்பாரு. ஸோ அந்த கேஸை விசாரிச்சு நம்ம ஹீரோவனை போட்டு அடின்னு அடிச்சிட்டு இருப்பான். மேடம் சார் இப்போ ரொம்ப கோவமா இருக்காரு, உங்களை பார்த்தா இன்னும் டென்ஷன் ஆகிடுவாரு, தயவு செஞ்சு கிளம்புங்கன்னு மெய்டம்மா சொல்ல, பயப்படாதீங்க, ஹீரோவோட கோபத்தை குறைக்கிறதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன்னு சொல்லி ஹீரோயின் அந்த நெக்லஸ் எடுத்து கொடுக்கவும், அவ்வளோதான் இன்னும் வெறியாகிடுற நம்மாலு அந்த நெக்லஸை உடைச்சிடுறான். ஹீரோயின் அதிர்ச்சி ஆகிடுறாங்க. என் ஃபீலிங்ஸோட விளையாடாத, இன்னொரு தடவை இந்த மாதிரி ஃபேக்கான நெக்லஸ் எடுத்துட்டு வந்து என்னை ஏமாத்த நினைச்ச, அப்புறம் உயிரோட இருக்க மாட்டேன்னு சொல்லி மிரட்டவும் ஹீரோயின் அதிர்ச்சி ஆகிடுறா. ஆக்சுவலா ஹீரோயினை ஏமாத்துறதுக்காக இந்த அக்காக்காரி ஃபேக்கான நெக்லஸ் தான் கொடுத்துருப்பா. ஸோ அந்த நெக்லஸ்க்காக ஹீரோயின் தான் கிட்ட அடி வாங்கினது மட்டும் இல்லாம இப்ப ஹீரோ கிட்டையும் செம்ம அடி வாங்கிட்டு இருப்பான்னு சொல்லி சிரிச்சிட்டு இருக்கா.
இந்த நெக்லஸ்க்கு பேரு டாஸ்லிங் ஸ்டார். இதோட விலை $30 மில்லியன். மெயினா அதுல ரியல் டைமண்ட் இருக்கிறதுனால கண்டிப்பா உடையாது. ஆனா இப்ப நீ கொடுத்துருக்கிறது ரொம்பவே சீப்பான ஃபேக்கான நெக்லஸ். இதை வச்சுலாம் என்னை ஏமாத்த முடியாது. நான் உன்னை கொலை பண்றதுக்குள்ள ஒழுங்கா இங்க இருந்து ஓடி போயிருன்னு சொல்லிட்டு ஹீரோ கிளம்பிடுறான். மேடம் நீங்க கவலைப்படாதீங்க, இன்னைக்கு ஹீரோ அம்மாவோட டெத் ஆனிவர்சரி. ஸோ காலையில இருந்து அம்மாவை பத்தியே நினைச்சிட்டு இருந்ததுனால தான் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டாரு. அதனால நீங்க பாஸை தப்பா நினைச்சுக்காதீங்கன்னு மெய்ட் அம்மா சொல்றாங்க. ஹீரோ சைட்ல இருந்து பார்க்கும்போது நான் பண்ணது பெரிய தப்பு, நான் அவனை ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டதுனால மன்னிப்பு கேட்டே ஆகணும்னு சொல்லி ஹீரோயின் போகும்போது பாஸ் இதுக்கப்புறம் அவங்க கூட பேச விரும்பலையா, இனி இந்த வீட்டுக்கே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டதா அந்த மெய்டு பொண்ணு சொல்றா. ஹீரோயினுமே கிளம்பிடுறாங்க. பாஸோட பெர்மிஷன் இல்லாம எதுக்கு நீ அந்த பொண்ணை வெளியில அனுப்புனன்னு ஒரு மெய்டு கேட்க, நம்ம பாஸோட ஆட்டிடியூட்லாம் வச்சு பார்க்கும்போது அவருக்கு இந்த பொண்ணு சுத்தமா பிடிக்கல. ஸோ நான் இப்படி அவளை வெளியில அனுப்பிட்டேன்னு தெரிஞ்சா கண்டிப்பா அவர் எனக்கு இன்க்ரிமெண்ட் கொடுப்பாருன்னு இன்னொரு பொண்ணு சொல்றா. பாவம் நம்ம ஹீரோயின் மாற்றி மாற்றி எல்லார்கிட்டையும் அடி வாங்கினதுக்கு அப்புறம் நானுமே எவ்வளவோ முயற்சி பண்ணிட்டேன், என்னால் முடியல. இதுக்கப்புறம் எங்கள் அம்மாவை எப்படி காப்பாற்ற போகிறேன்னு தெரியலன்னு சொல்லி பயங்கரமாக ஃபீல் பண்ணி அழுவ ஆரம்பிச்சிடுறாங்க. பாஸ் நீங்கள் ஹீரோயினை தப்பாக நினைக்காதீங்க, உங்களை இம்ப்ரெஸ் பண்ணணுங்கிறதுக்காக தான் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த நெக்லஸை வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஸோ அது ஃபேக்குங்கிறது அவங்களுக்கே தெரியாது. அதை நீங்கள் புரிஞ்சுக்காம அவங்கள கண்ணா பின்னான்னு திட்டி வெளியில் அனுப்பிட்டீங்க. இப்போ அவங்களுக்கு போய் தங்க கூட ஒரு நல்ல இடம் இல்லை. நம்ம ஊர்லேயுமே ரவுடி பசங்க தொல்லை ஓவர் ஆயிடுச்சு. அதுக்கு வெளியில் ரொம்ப குளிராக இருக்குது. பாவம் ஹீரோயின் இப்போ எங்கே கஷ்டப்பட்டுட்டு இருக்கானே தெரியலன்னு ஃபீல் பண்ணுறாங்க. லைட்டாக மனசு இறங்குற நம்ம ஹீரோ அதை வெளியில் காட்டிக்காம இப்போ எனக்கு அவளை பற்றி யோசிக்க நேரம் இல்லைன்னு சொல்லிடுறான். தென் 2 ரவுடி பசங்க சேர்ந்து தனியாக இருக்கிற நம்ம ஹீரோயினை கடத்தி தூக்கிட்டு வந்து அப்யூஸ் பண்ண முயற்சிக்கவும் நான் போலீஸ்க்கு கால் பண்ண போறேன்னு சொல்ல, அவங்க இங்கே வரத்துக்குள்ள எங்களுக்கு தேவையானதை நாங்கள் அடைஞ்சிருவோன்னு மிரட்டுறானுங்க. வேற வழி இல்லாமல் எனக்கு மேரேஜ் ஆகிடுச்சு, இன்னும் கொஞ்ச நேரத்தில் என்னோட ஹஸ்பண்ட் வந்துருவாருன்னு சொல்லி பார்க்குறா. அதையும் கேர் பண்ணாமல் மிஸ்பிஹேவ் பண்ணிட்டு இருக்கும்போது கரெக்டாக அங்கே வர நம்ம ஹீரோ அவங்க 2 பேரையும் அடிச்சு போட்டுட்டு ஹீரோயினை காப்பாற்றிடுறான். இருந்தாலும் அந்த ரவுடி பசங்க விடுறதா இல்லை, ஹீரோவை அடிக்க முயற்சிக்கிறாங்க. பட் நம்ம ஆளு கராத்தே பழகின ஆளாக இருப்பான் போல, சும்மா அடி பறக்க விட்டுடுறான். அப்படி இருக்கும்போது ஒருத்தன் ராடால மண்டையிலேயே அடிச்சிடுறான். அப்போ கூட நம்ம ஹீரோ அசையலையே. யாரா இவன் எவ்வளோ அடிச்சாலும் தாங்குறான்னு சொல்லி இந்த ரவுடி பசங்க வியந்து பார்த்துட்டு இருக்கும்போது ஹீரோவோட ஆட்கள் வந்து இவங்க 2 பேரையும் அடிச்சு பிடிச்சிடுறாங்க. வாசுருதி போவோன்னு ஹீரோயின் அழைச்சிட்டு வர ஹீரோ, உனக்கு வேற எந்த பிரச்சனையும் இல்லைன்னு கேட்க, தயவு செஞ்சு என்ன தப்பா புரிஞ்சுக்காதுன்னு ஹீரோயின் சொல்ல, இதுக்கு என்ன பதில் சொல்லலான்னு தெரியாம ஹீரோ யோசிக்கும் போது தலையில அடிபட்டு இருந்ததுல ப்ளீட் ஆக ஆரம்பிச்சிடுது. உடனே வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி விடுறா. ரொம்ப வலிக்குதா, சாரி, என்ன காப்பாற்ற வந்ததுனால தானே உனக்கு அடிபட்டுச்சுன்னு ஹீரோயின் ஃபீல் பண்ணுறாங்க. உடனே அவங்க நெத்தியை தொட்டு பார்த்துட்டு, உனக்கு என்ன ஃபீவரா, ஏன் திடீர்னு ரொம்ப நல்லவ மாதிரி பேசுறன்னு ஹீரோ கேட்க, சும்மா கலாய்க்காத, பார்த்து பத்திரமான்னு சொல்லிட்டு ஹீரோயின் எழுந்திருக்கும் போது கால் ஸ்லிப் ஆகி ஹீரோ மேலே விழுந்துடுறாங்க. க்ளோஸாக பார்க்குற நம்ம ஹீரோக்கு அப்போ தான் ஹீரோயின் கன்னத்தில் அவள் சிஸ்டர் அரைஞ்சால அந்த மார்க்கை பார்த்துட்டு என்ன ஆச்சுன்னு கேட்க, நான் என்னன்னு சொன்னால் மட்டும் நீ என்ன பழி வாங்குறதுக்கு எனக்கு உதவி பண்ணவா போற, நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்தா நானே குணமாகிருவேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிளம்புறாங்க. அதுவே இங்கே தன்னோட ஆளுங்களை வச்சு ஹீரோயின் கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ண அந்த 2 ரவுடி பசங்களையும் அடிச்சு நொறுக்கிற நம்ம ஹீரோ, சட்டத்தால வேணா உங்களை எதுவும் பண்ண முடியாமல் இருக்கலாம், ஆனால் நான் உங்களுக்கு தகுந்த பனிஷ்மெண்ட் தர போறேன்னு சொல்ல, நாங்கள் யாருன்னு தெரியுமா, பிளாக் பாஸோட ஆளுங்க, எங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா கண்டிப்பாக எங்கள் பிளாக் பாஸ் ஒன்று சும்மா விட மாட்டாங்கன்னு மிரட்டுறானுங்க. ஓ அப்படியா, அப்போ உங்கள் பிளாக் பாஸ் எவ்வளோ பெரிய பயங்கரமான ஆளுங்கிறத நானுமே பார்த்து தெரிஞ்சுக்கிறேன்னு சொல்லி தன்னோட ஆட்களை வச்சு டார்ச்சர் பண்ணுறான். அப்புறம் வீட்டுக்கு வர நம்ம ஹீரோ கிட்ட மேடம்மா ஒரு செயினை கொடுத்து, இது ஹீரோயின் ஸ்டே பண்ணியிருந்த ரூம்ல இருந்தது, ஸோ அவங்களோடதுன்னு நினைக்கிறேன், நான் வேணா போய் கொடுத்துட்டு வந்துருவான்னு கேட்க, ரொம்ப அதிர்ச்சி ஆகிடுற ஹீரோ, இது நிஜமாவே ஹீரோயினோடதா, இந்த பொண்ணை தான் நான் இத்தனை வருஷமா தேடிட்டு இருந்தேன்னு சொல்லி ஹீரோயினை கண்டுபிடிச்சி 2 வருஷத்துக்கு முன்ன நதி ஓரமா உயிருக்காக போராடிட்டு இருந்த ஒருத்தனை காப்பாத்தி ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணது நீ தானான்னு கேட்க, நான் பண்ணது உனக்கு எப்படிரா தெரியும்னு ஹீரோயின் அதிர்ச்சி ஆகிடுறாங்க. எம்மா தாயே, உன்னதாமா இத்தனை வருஷமா தேடிட்டு இருந்தேன்னு சொல்லி பச்சக்குன்னு ஹீரோ ஹக் பண்ணிடுறான். பாவம் ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல, ஷாக்குக்கு மேல ஷாக்கா, நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு ஹீரோ கேட்க, எதுவுமே தெரியாம ஓகேன்னு ஹீரோயினும் ஒத்துக்கிறாங்க. பட் இவனோட மாற்றத்துக்கான காரணம் என்னவா இருக்கும்னு தெரியாம ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிடுறா. அப்புறம் என்ன, நம்ம ஹீரோ ஹீரோயினை பயங்கரமா கவனிக்க ஆரம்பிக்கிறான். கலர் கலரா ட்ரெஸ்ஸு, விதவிதமா சாப்பாடு, பத்தாவதுக்கு அன்லிமிட்டெட் பிளாக் கார்டை கொடுத்து உங்களுக்கு என்ன வேணும்னாலும் வாங்கிக்கோங்க, எவ்வளோ வேணா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்ல, திணையில படுத்திருந்தவனுக்கு திடுக்குன்னு வந்துச்சான் கல்யாணங்கிற மாதிரி நமக்குமே ஒரு நல்ல லைஃப் கிடைச்சிருச்சுன்னு சொல்லி ஹீரோயின் ரொம்ப குஷியாகிடுறாங்க. ஹலோ எவ்ரிவான், இன்னைக்கு நாம இந்த சைனீஸ் டிராமாக்கான செகண்ட் எபிசோட் தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னே இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நாம இன்னைக்கான எபிசோட்குள்ள போகலாம்.
எபிசோட்கான ஓப்பனிங் சீன்ல நம்ம ஹீரோ அவன் ஹீரோயினை தான் மேரேஜ் பண்ணிக்க போறாங்கிற விஷயத்த எல்லாருக்கும் சொல்றதுக்காக ஒரு பெரிய பார்ட்டிக்கு இன்வைட் பண்ணவும் நம்மாலுமே ரொம்ப அழகா கியூட்டா ட்ரெஸ் பண்ணிட்டு போறாங்க. எப்படியோ அவனை உஷார் பண்ணிட்ட போல. உங்க அம்மா மேல அவ்வளோ பாசமா, அதுக்காக நீ பெரிய பேரழகின்லாம் நினைக்காத. ஏதோ ஹீரோவோட கெட்ட நேரம், அதனாலதான் ஒன்ன மாதிரி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிட்டான்னு ஜியாங் மேனு கலாய்க்கிறான். இதுக்கப்புறம் இவங்க சொல்றதை கேட்டு அடிமையா இருக்க எந்த அவசியமும் இல்ல. ஹீரோ கிட்ட உதவி கேட்டா கண்டிப்பா தன்னோட அம்மாவை காப்பாத்திடுவாங்கிற நம்பிக்கையில ஹீரோயின் ரொம்ப தைரியமா அவளை எதிர்த்து பேச ஆரம்பிச்சிடுறாங்க. ஹீரோ கிட்ட பெரிய அளவுல செல்வாக்கும் காசு பணமும் இருக்கலாம், ஆனா அவன் பாக்குறதுக்கு ரொம்ப கேவலமா இருப்பான்னு கேள்விப்பட்டேன். என்னதான் எங்க 2 பேருக்கும் என்கேஜ்மெண்ட் ஆகியிருந்தாலும் இதுவரை நான் அவனை பார்த்ததே கிடையாது, பார்க்கவும் விரும்பல. சோ ஒன்ன மாதிரி ஒருத்திக்கு அவன மாதிரி ஒருத்தன் தான் கரெக்டான பேரா இருப்பான்னு சொல்லி இவ வம்பளுக்குறா. மிஸ்டர் ஃபூக்கு என்ன குறைச்சல், ஆளு பாக்குறதுக்கு 6 அடியில அம்சமா இருப்பாரு, எதுவும் தெரியாம பேசிட்டு இருக்காதுன்னு ஹீரோயின் திட்டும் போது அங்க ஜியாங் மேனு டேட்டிங் பண்ணிட்டு இருக்க பைச்சான் வரவும், இவ தான் என்னோட செப் சிஸ்டர் ஜியாங்மோ, எங்க வீட்டு அடிமை, நானும் எங்க அப்பாவும் என்ன சொன்னாலும் அதை கேட்டு நடக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கான்னு சொல்லி இன்ட்ரோ பண்ணி வைக்கிறா. நீங்க பண்ற இந்த கேவலமான விஷயத்தை இப்படி பப்ளிக்கா ஒத்துக்க உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்லையான்னு ஹீரோயின் கேட்க, பரவாயில்லையே இல்லீகலா பிறந்த பொண்ணா இருந்தாலும் ரொம்ப தைரியமா பேசுறா, நான் ஹீரோயினை பார்த்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டேன்னு பைச்சான் சொல்ல, கடுப்பாகிடுற ஜியாங்மோ அவளை பிடிச்சி தள்ளி விடவும் ஹீரோயின் ஸ்லிப் ஆகி பைச்சான் மேல விழுந்துடுறாங்க. அவன் தாங்கி பிடிச்சிடுறான். உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா என் ஃபியான்சே பக்கத்துல போயிருப்பன்னு கேட்டு கன்னத்துல பலாருன்னு அரைஞ்சு, நீயும் உங்க அம்மா மாதிரி இன்னொருத்தியோட புருஷனை ஆட்டையை போட பாக்குறியான்னு கேட்க, செம்ம கடுப்பாகிடுற நம்ம ஹீரோயின் அவளை திரும்ப கன்னத்துல அப்பி, இன்னொரு வார்த்தை எங்க அம்மாவை பத்தி தப்பா பேசின அப்புறம் பேச வாய் இருக்காது, கிழிச்சிருவேன்னு சொல்லி திட்டிட்டு, இதுக்கு தான் நான் இந்த பார்ட்டிக்கே வரதில்ல, ஹை ஹீல்ஸ் எல்லாம் போட்டு எனக்கு நடக்க தெரியாது, ரொம்பவே பெயினா இருக்குன்னு சொல்லி கஷ்டப்பட்டுட்டு இருக்கதை பார்த்துட்டு, எந்த ஒரு தகுதியுமே இல்லாத ஒருத்தி இந்த மாதிரி பெரிய பார்ட்டிக்கு வந்தா இப்படியெல்லாம் தான் கஷ்டப்படணும். எங்க உன்னோட ஆணழக, தன்னோட அசிங்கமான மூஞ்சை யார்கிட்டயும் காட்ட விரும்பாம வீட்லயே படுத்து தூங்கிட்டானான்னு கேட்டு ஜியாங்மூ ஹீரோயினோட ஷூவை உதச்சி கீழே தள்ளி விட்டுட்டு போயிடுறா. அப்ப கரெக்டா அங்க வர நம்ம ஹீரோ அந்த ஷூ எடுத்துட்டு வந்து ஹீரோயினுக்கு போட்டு விட்டு, பா டார்லிங் போலான்னு சொல்லி அந்த பார்ட்டிக்குமே அழைச்சிட்டு வரான். ரொம்ப தைரியம் தான் உனக்கு, ஹீரோ இங்க வராததுனால வேற ஒரு அழகான பையன் அழைச்சிட்டு வந்திருக்கியா, இந்த விஷயம் மட்டும் மிஸ்டர் ஃபூக்கு தெரிய வந்தது, கண்டிப்பா உன்னை சும்மா விட மாட்டாள்னு ஜியாங் மேனு சொல்ல, நான் பல வருஷமா என்னோட அழகான ஃபேஸை வெளியில காட்டாதது ரொம்ப பெரிய தப்பா போயிடுச்சு போல. சரி, நான் தான் மிஸ்டர் ஃபூ, ஹீரோயினோட ஃபியான்சே, கூடிய சீக்கிரம் நாங்க 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்க போறோம்னு ஹீரோவே சொல்லிடுறான். ஐயோ தப்பு பண்ணிட்டோமே, மிஸ்டர் ஃபூ மட்டும் இவ்வளோ அழகா இருப்பாள்னு தெரிஞ்சிருந்தா நானே மேரேஜ் பண்ணியிருந்திருப்பேன்னு ஜியாங் மேனு ரொம்ப ஃபீல் பண்றா. இதுக்கு முன்ன வேணா ஹீரோயின் உன்னோட சிஸ்டரா இருந்திருக்கலாம், நீ அவளை எவ்வளோ மோசமா வேணாலும் ட்ரீட் பண்ணி இருந்திருக்கலாம், ஆனா இதுக்கப்புறம் அவ மிஸ்டர் ஃபூவோட ஒய்ஃப் ஆக போறா. ஸோ இதுக்கப்புறம் அவளை நீ ஏதாவது தொல்லை பண்ண அப்புறம் நீ ரொம்ப வருத்தப்பட வேண்டியதா இருக்கும்னு சொல்லி ஹீரோ மிரட்டும் போது, மச்சான் அது என்னோட ஆளு, ஃப்ரீயா விடுங்க, அப்புறம் எப்படி இருக்கீங்க, உங்களை பார்த்து ரொம்ப நாளாச்சுன்னு பைச்சான் அதாவது ஹீரோவோட கசின் கேட்க, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க, உன்னோட அம்மா வந்திருக்காங்களா, என்னோட அம்மா மட்டும் இல்ல நம்ம பாட்டியுமே வந்திருக்காங்கன்னு பைச்சான் சொல்றான். ஒரு சாதாரண சேரிட்டி டின்னருக்கு எதுக்காக அவங்களாம் வராங்கன்னு ஹீரோ கேட்கும்போது, இது ஒன்றும் சேரிட்டி டின்னர் மட்டும் கிடையாது, நைட்டு ஒரு பெரிய ஆக்ஷன் நடக்க போகுது, அதுல நம்ம குடும்பத்தோட பாரம்பரிய பொக்கிஷமான டாஸ்லிங் ஸ்டாரை ஏலத்துக்கு விட போறாங்களாமான்னு சொல்ல, ஹீரோ செம்ம ஷாக் ஆகிடுறான். ஏன்னா தான் அம்மாவோட அந்த நெக்லஸை தான் இத்தனை வருஷமா தேடிட்டு இருந்திருப்பான். நம்ம ஹீரோவை பல வருஷத்துக்கு அப்புறம் மீட் பண்ற அவனோட பாட்டி, என்னை வந்து பார்க்கணுங்கிற எண்ணம் உனக்கு கொஞ்சம் கூட இல்லையான்னு கேட்க, உங்களுக்கு தான் என்னை கண்டாலே பிடிக்காதுல்ல, அப்புறம் ஏன் இப்படி நடிக்கிறீங்க, சரி என்ன காரணத்துக்காக எங்க அம்மாக்கு சொந்தமான அந்த நெக்லஸை ஏலத்துல விட போறீங்கன்னு கேட்கவும், அது எப்படி, அந்த நெக்லஸ் ஃபூ ஃபேமிலிக்கு சொந்தமானது, எங்க குடும்பத்துக்கு வர டாட்டர் இன் லாஸ்க்கு அதை நாங்க வம்சாவளியா பாஸ் டவுன் பண்ணிட்டு இருக்கோம், அப்படிதான் கொஞ்ச நாள் உங்க அம்மா கிட்டயுமே இருந்தது, அதுக்கப்புறம் அவன் அந்த தகுதியை இழந்துட்டா, அதனாலதான் அல்பாய்ஸ்ல போய் சேர்ந்துட்டான்னு பாட்டி சொல்ல, எங்க அம்மாவை பத்தி எதுவும் தப்பா பேசாதீங்கன்னு ஹீரோ கோவப்படுறான். இதுல இருந்தே இவங்க 2 பேருக்கு நடுவுல ஏதோ ஒரு பெரிய வாய்க்கா தகராறு இருக்குங்கிறத ஹீரோயின் புரிஞ்சுக்கிறாங்க. இன்னொரு சைடு பைச்சானோட அம்மா ஹீரோவையும் பாட்டியையும் சமாதானம் பண்ணிட்டு, இந்த பொண்ணை தான் உங்க பேரன் கல்யாணம் பண்ணிக்க போறானாமான்னு சொல்ல, நானுமே கேள்விப்பட்டேன், இவன் மிஸ்டர் ஜியாங்க்கு இல்லீகலா பிறந்த பொண்ணாமே, அதனாலதான் காசுக்கு ஆசைப்பட்டு ஹீரோவை கல்யாணம் பண்ணிக்க போறா போல, அதுக்குன்னு இவன் ஒன்றும் ரொம்ப நல்லவெல்லாம் கிடையாது, இதுக்கு முன்ன பல பொண்ணுங்க கூட பழகியிருக்கான், ஸோ கூடிய சீக்கிரம் உன்னையும் அவங்கள மாதிரி கழட்டி விட்டுருவான், எதுக்கும் நீ கொஞ்சம் ரெடியாருன்னு பாட்டி சொல்ல,
ஐயோ, நம்ம ஆளு பயங்கரமான பிளே பாயா இருப்பான் போலியே. பட் பரவாயில்ல, நான் பிரச்சனையில இருக்கும்போது எனக்கு உதவி பண்ணால, ஸோ நானுமே ஹீரோவை விட்டுற மாட்டேன்னு சொல்லி நீங்க யாரு என்ன சொன்னாலும் அதை நான் கேட்க போறதில்ல. என்ன பொறுத்தவரை மிஸ்டர் ஃபூ தான் இந்த உலகத்திலேயே ரொம்ப நல்லவர். ஸோ நீங்க எவ்வளவுதான் தடுத்தாலும் கூடிய சீக்கிரம் எங்க 2 பேருக்கும் மேரேஜ் ஆக தான் போகுது. உங்க எல்லாருக்கு முன்னாலையும் நாங்க சந்தோஷமா வாழ்ந்து காட்ட தான் போறோம்னு ஹீரோயின் சொல்ல சுத்தி நிக்கிற எல்லாருமே செம்ம ஷாக் ஆகிடுறாங்க. பரவாயில்லையே, நாம நினைச்சதை விட ஹீரோயின் ரொம்ப நல்ல பொண்ணா இருக்கான்னு ஹீரோ பயங்கரமா இம்ப்ரெஸ் ஆகிடுறான். கட் பண்ணா அந்த பெரிய ஆக்ஷனுமே ஸ்டார்ட் ஆகுது. அங்க ஹைன்னு வந்திருக்க ஒரு லேடியை பார்த்து ஹீரோ செம்ம கடுப்பாகிடுறான். தென் அவங்க டிசைன் பண்ண ஒரு ஷூவை டிஸ்பிளே பண்றாங்க. பயங்கரமான காம்படிஷனுக்கு அப்புறம் நம்ம ஹீரோவோட கசின் பைச்சான் அதுக்கு $5 மில்லியன் பே பண்ணி தன்னோட ஃபியான்சேவான ஜியாங் மேனுக்கு வாங்கி கொடுத்துடுறான். நெக்ஸ்ட் மிஸ்டர் யானுங்கிற ஒரு பெரிய ஃபேமஸான ஆர்டிஸ்டோட பெயிண்டிங்கை டிஸ்பிளே பண்ணுறாங்க. ஹீரோயின் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படவும், உனக்கு பெயிண்டிங்னா பிடிக்குமான்னு ஹீரோ கேட்க, யா ஆஃப்கோர்ஸ், நானுமே ஆர்ட்ஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட் தான். பட் என் சிச்சுவேஷன் சரியில்லாததுனால ஸ்டடீஸை ட்ராப் அவுட் பண்ணிட்டேன். பட் ஸ்டில் எனக்கு வரைகிறதுக்கு ரொம்பவே பிடிக்கும். அதுலேயும் மிஸ்டர் யான் தான் என்னோட ஐடல்னு ஹீரோயின் சொல்ல, அந்த ஒரு வார்த்தைக்காக $1 மில்லியன் ஆரம்பிச்ச ஆக்ஷனை $10 மில்லியன் கொண்டு வந்து ஹீரோயினுக்காக ஹீரோ அந்த பெயிண்டிங்கை வாங்கிடுறான். ஆனா ஹீரோயினால ஏத்துக்க முடியல. ஒரு சாதாரண பெயிண்டிங்க்கு இவ்ளோ காசு செலவு பண்றான்னு ரொம்ப கோவப்படுறா. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் நம்ம ஃபூ ஃபேமிலிக்கு சொந்தமான டாஸ்லிங் ஸ்டார் நெக்லஸை ஏலத்துல விடுறாங்க. கவலைப்படாதீங்க, நீங்க எனக்கு கொடுத்த பிளாக் கார்டை வச்சு நான் உங்களுக்கு அந்த நெக்லஸை வாங்கி தரேன்னு ஹீரோயின் சொல்ல, வாய்ப்பே இல்லை. இந்த ஆக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபேமிலியை சேர்ந்தவங்க ஏலத்தில் விடுற பொருளை அதே ஃபேமிலியை சேர்ந்த இன்னொருத்தரால வாங்க முடியாது. இப்போ நீ என்ன மேரேஜ் பண்ணிக்க போறதுனால நீயுமே ஃபூ குடும்பத்தில் ஒரு ஆளு தான். ஸோ நீ எங்க ஃபூ ஃபேமிலி ஆக்ஷன்ல விடுற அந்த நெக்லஸை வாங்க முடியாதுன்னு ஹீரோ சொல்லிடுறான். இப்போ என்ன பண்றதுனே தெரியாம நம்ம ஹீரோயின் ரொம்ப டென்ஷன்ல இருக்கும்போது தான் அந்த ஹைன்னு ஒரு லேடி இருந்தாங்கல்ல, அவங்க $50 மில்லியன் கொடுத்து அந்த நெக்லஸை வாங்கிடுறாங்க. ஹீரோவால தாங்கிக்கவே முடியல. ரொம்ப கோவப்பட்டு அங்கிருந்து கிளம்பவும், என்ன பிரச்சனை என்கிட்ட சொல்லு, இதுக்கான சொல்யூஷனை ஒன்னா சேர்ந்து கண்டுபிடிக்கலான்னு ஹீரோயின் சொல்லவும், இது என்னோட தனிப்பட்ட விஷயம், தேவையில்லாம மூக்கு நுழைக்காத, உன் லிமிட்குள்ளேயே இரு, என் ஆளுங்க வருவாங்க, அவங்க கூட சேர்ந்து வீட்டுக்கு போன்னு சொல்லிட்டு ஹீரோ கிளம்புனதும் ஒன்றும் புரியாம ஹீரோயின் கன்ஃபியூஷன்ல இருக்கும்போது இந்த பைச்சான், நீங்க பார்க்க ரொம்ப நல்லவங்களா இருக்கீங்க, அப்புறம் எப்படி ஹீரோ கூட பழகுனீங்க, நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல, அவன் ரொம்பவேன்னு ஏதோ சொல்ல ஆரம்பிக்கும் போது கரெக்டா ஹீரோவோட பிஏ டெரரா முறைக்கவும் வாயை முடிக்கிறான். அவருமே ஹீரோயினை பிக்கப் பண்ணி அழைச்சிட்டு வந்து, மேடம் தயவு செஞ்சு இதுக்கப்புறம் நீங்க பைச்சான் கிட்ட பேச்சு வச்சுக்காதீங்க, என்னதான் இவங்க எல்லாரும் ஒரே ஃபேமிலியா இருந்தாலும் ஹீரோவை எதிரி மாதிரி தான் பாக்குறாங்கன்னு சொல்ல, அதுக்கான காரணம் என்னன்னு ஹீரோயின் கேட்கும்போது, சின்ன வயசுல ஒரு ஆக்சிடென்ட்ல ஹீரோவோட அப்பா இறந்து போயிட்டாங்க. அதுக்கு காரணம் ஹீரோவும் அவனோட அம்மாவும் நினைச்சுக்கிட்டு பாட்டி ரொம்பவே கோவப்பட்டு அவங்கள ஒதுக்கி வச்சுட்டாங்க. அந்த ஏக்கத்திலேயே ஹீரோவோட அம்மாவும் இறந்து போயிட்டாங்க. அதனாலதான் ஹீரோவுமே ரொம்ப மோசமான ரகட் பாயா மாறினாரு. அதுக்கப்புறம் தான் அவரோட லைஃப்ல நானும் மெய்ட் அம்மாவும் வந்து அவரை பார்த்துக்கிட்டோம். பட் உண்மையை சொல்லணும்னா நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் ஹீரோ கம்ப்ளீட்டா மாறி ரொம்பவே கியூட்டா ஸ்வீட்டா பேசிட்டு இருக்காரு. இதுக்கு முன்ன இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஹீரோவை நான் பார்த்ததே இல்லைன்னு பிஏ சொல்ல, லைட்டா சிரிக்கிற நம்ம ஹீரோயின், சரி இதுக்கு முன்ன ஹீரோ எத்தனை பொண்ணுங்க கூட பழகி இருக்காருன்னு கேட்கவும், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, ஹீரோ கிட்ட நிறைய பொண்ணுங்க ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க, ஆனா இதுவரை எந்த ப்ரப்போசலையும் அக்செப்ட் பண்ணது கிடையாது, அது தப்பா புரிஞ்சுக்கிட்டு தான் பாட்டி ஹீரோவை பிளே பாய்னு சொன்னதா பிஏ சொல்லவும், ரொம்ப சந்தோஷப்படுற நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு வந்து பார்த்தா அவங்க பெட்ரூம்ல அந்த பெயிண்டிங்குமே இருக்கு. ஆனா எதுவும் ரியாக்ட் பண்ண முடியல, பிகாஸ் அந்த பெயிண்டிங் தான் ரொம்ப காஸ்ட்லி ஆச்சே. ஸோ அதை பத்தி திங்க் பண்ணிட்டு இருக்கும்போது, மேடம் நீங்க பார்ட்டியில அந்த ஹீல்ஸ் போட்டுட்டு நடக்க ரொம்ப கஷ்டப்பட்டதுனால ஹீரோ உங்களுக்கு மசாஜ் பண்ணி விட சொன்னாரு, நான் போய் சுடு தண்ணி எடுத்துட்டு வரேன்னு சொல்லவும், ஹீரோ வேற என்னென்னலாம் சொன்னான்னு ஹீரோயின் கேட்க, உங்களை பத்திரமா பாத்துக்க சொன்னாரு, உங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் செஞ்சு தர சொன்னாருன்னு மெய்டம்மா சொல்ல, என்னதான் கொஞ்சம் கோவப்பட்டு திட்டினாலும் நிஜமாவே நம்ம மேல ரொம்ப பாசமா இருக்காங்கிறத புரிஞ்சுக்கிற நம்ம ஹீரோயின் ஹீரோக்காக வெயிட் பண்றாங்க. கொஞ்ச நேரத்துல அவனுமே வந்து, இன்னும் நீ தூங்காம என்ன பண்ணிட்டு இருக்கன்னு கேட்க, சாப்பிட்டது ஜீரணமாகல அதான் நடந்துட்டு இருக்கன்னு சொல்ல, நான் நம்ப மாட்டேன், நீ எனக்காக தானே வெயிட் பண்ணிட்டு இருக்கன்னு ஹீரோ கேட்க, அதெல்லாம் இல்லையேன்னு ஹீரோயின் சமாளிக்கிறா. பதறாத, எனக்கு தெரியாதா, உண்மையை சொல்லு, என்னை பாக்குறதுக்கு அவ்வளோ ஆசையா இருந்தியான்னு கேட்க, அதெல்லாம் இல்ல, நீ எனக்கு அந்த பெயிண்டிங் வாங்கி கொடுத்தீல, அதுக்கு தேங்க்யூ சொல்றதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்லவும், உனக்காக நான் எவ்வளோ வேணாலும் செலவு பண்ண ரெடியா இருக்கேன், பிகாஸ் நீ அந்த அளவுக்கு வர்த்தான பொண்ணு, இன்னும் உனக்கு என்ன வேணும்னாலும் கேளு, எல்லாமே நான் வாங்கி தரேன், பிகாஸ் உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு ஹீரோ சொல்லிடுறான். இவனை புரிஞ்சுக்கவே முடியலையே, ஆனா எனக்கு இவனை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு ஹீரோயின் இம்ப்ரெஸ் ஆகிடுறான்.
கட் பண்ணா இங்க ஜியாங் மேனு அழகான ஹேண்ட்ஸமான ஹீரோவை நாம மிஸ் பண்ணிட்டோங்கிற டென்ஷன்ல குமுறிக்கிட்டு இருக்கதை பார்த்துட்டு இதுக்கப்புறம் நம்மளால எதுவும் பண்ண முடியாதுமா, முதவே நீ ஹீரோவை பார்த்துருந்தா கூட இவ்வளோ பிரச்சனை இருந்திருக்காது, இப்ப பண்றதெல்லாம் பண்ணிட்டு குத்துதே குடையுதேன்னா நம்மளால எதுவும் செய்ய முடியாதுன்னு கை விரிச்சிடுறாரு. அதுவே இங்க நம்ம ஹீரோயின் நான் ஆசைப்பட்டங்கிற ஒரே காரணத்துக்காக ஹீரோ எனக்காக நிறைய செலவு பண்ணி இந்த பெயிண்டிங் வாங்கி கொடுத்துருக்கான். அதே மாதிரி தான் அவனுக்கும் அவங்க அம்மாவோட டாஸ்லிங் ஸ்டார் நெக்லஸ் ரொம்பவே முக்கியம். ஸோ எப்படியாவது கஷ்டப்பட்டு நான் அவனுக்காக அதை வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லி அந்த நெக்லஸ் ஆக்ஷன்ல எடுத்தாங்கள ஹையின், அவங்க வீட்டுக்கே போயிடுறா. ஆனா அந்த அம்மா ஹீரோயினை பார்க்க முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. நான் ஹீரோவோட ஒய்ஃபுங்கிற விஷயத்த போய் சொல்லுங்கன்னு மெய்டு கிட்ட சொல்லவும், நீங்க ஹீரோவோட ஒய்ஃபா இருக்கிற காரணத்தினால தான் அவங்க உங்களை பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்கன்னு ரிப்ளை பண்றாங்க. இருந்தாலும் பரவாயில்ல, நான் ஹையின் மேடத்தை பார்த்து பேசிட்டு தான் இங்க இருந்து கிளம்புவன்ட்டு ஹீரோயின் பட்டறைய போட்டு உட்கார்ந்துடுறா. அப்போ வீட்டுக்குள்ள வர அவங்க பையன் பார்த்துட்டு தன்னோட அம்மா கிட்ட போய் சொல்லவும், அவ இந்த டாஸ்லிங் ஸ்டார் நெக்லஸ்க்காக தான் வந்திருக்கான்னு எனக்கு தெரியும், பட் எக்காரணத்தை கொண்டும் நான் அதை திரும்ப கொடுத்துட மாட்டேன், நீ இதெல்லாம் கண்டுக்காத. அப்புறம் நீ வரைஞ்ச அந்த பெயிண்டிங்கை நான் $10 மில்லியன் ஆக்ஷன்ல விட்டுட்டேன், அதை வாங்கினது வேற யாரும் இல்ல, வெளியில வெயிட் பண்ணிட்டு இருக்கால அவ ஹஸ்பண்ட் மிஸ்டர் ஃபூ தான்னு அம்மா சொல்ல, ஓ இந்த பொண்ணு தான் மிஸ்டர் ஃபூவோட ஒய்ஃபா, எனக்கு அவளை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட, சாரி மேடம் எங்க அம்மா வரமாட்டாங்க, குளிர ஆரம்பிச்சிருச்சு, இன்னும் கொஞ்ச நேரத்துல இருட்டிரும், தயவு செஞ்சு சீக்கிரமா வீட்டுக்கு கிளம்பி போங்கன்னு மார்ட்டின் சொல்றான். ப்ளீஸ் நான் அவங்க கிட்ட பேசி ஆகணும், 10 நிமிஷம் இல்ல 5 நிமிஷம் கொடுத்தா போதும்னு ஹீரோயின் கெஞ்சிரா. நீங்க இங்க வந்த விஷயம் மட்டும் ஹீரோக்கு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா ரொம்ப கோவப்படுவான்னு மார்ட்டின் சொல்ல, அப்போ உங்களுக்கு ஏற்கனவே ஹீரோவை தெரியுமான்னு ஹீரோயின் கேட்க, ஏன் ஹீரோ எங்க குடும்பத்தை பத்தி உங்ககிட்ட சொல்லலையான்னு மார்ட்டின் கேட்டுட்டு இருக்கும்போது ஹீரோயினை தேடி அங்க வர நம்ம ஹீரோ, யாரை கேட்டு நீ இங்க வந்தன்னு சொல்லி கண்ணாபின்னான்னு திட்டுறான். என்ன இருந்தாலும் இவங்க உங்க ஒய்ஃப், ஸோ கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணுங்கன்னு மார்ட்டின் சொல்ல, என் ஃபேமிலியை பார்த்துக்க எனக்கு தெரியும், உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாரு, தேவையில்லாம என் விஷயத்துல இன்டரப்ட் ஆகாதன்னு சொல்லி திட்டிட்டு ஹீரோயின் அழைச்சிட்டு வந்து, நீ அந்த டாஸ்லிங் ஸ்டார் நெக்லஸை எனக்கு வாங்கி தரதுக்காக தான் இந்த வீட்டுக்கு வந்தங்கிறது எனக்கு நல்லா தெரியும், நான் உன்கிட்ட கேட்டனா, ஏன் இப்படி தேவையில்லாத விஷயத்துல மூக்கு நுழைச்சி பிரச்சனையில மாட்டிக்கிறேன்னு ஹீரோ கேட்க, நீ எப்படி நான் கேட்காமலே எனக்கு தேவையானது சரியோ அதே மாதிரி ஒன்ன புரிஞ்சுக்கிட்டு உனக்கு தேவையானதை கொடுக்கறதுக்காக தான் நான் ரிஸ்க் எடுத்தேன், இதுல என்ன தப்புன்னு ஹீரோயின் எதிர்த்து பேசுறா. எனக்கு என்ன தேவைங்கிறது எனக்கு மட்டும்தான் தெரியும், அதை நான் எப்படியும் அடைஞ்சிருவேன், தேவையில்லாம நீ பிரச்சனை பண்ணிட்டு இருக்காத, இப்ப நான் என்ன அப்படி பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு நீ என் மேல இவ்ளோ கோவப்படுறேன்னு ஹீரோயின் பதிலுக்கு பதில் பேசவும், ஹீரோ அவளை கிஸ் பண்ணிட்டு, இதை விட்டா எனக்கு உன்னோட வாயை க்ளோஸ் பண்ண வேற எந்த வழியும் தெரியலன்னு ஹீரோ சொல்ல, ஹீரோயினுமே வெக்கப்பட்டு சிரிக்கிறாங்க. தென் வீட்டுக்கு வந்ததும் ஹீரோவோட பிஏ ஹீரோயினை பத்தின எல்லா விஷயங்களையும் கண்டுபிடிச்சி ஹீரோ கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஹீரோயினோட அப்பா தனக்கு ஏற்கனவே மேரேஜ் ஆகி ஒரு குழந்தை இருக்குங்கிற உண்மையை மறைச்சிதான் ஹீரோயின் அம்மாவை ஏமாத்தி கல்யாணம் பண்ணியிருக்காரு. ஹீரோயின் பிறந்ததும் அவங்க 2 பேரையும் வெளிநாட்டுல விட்டுட்டு வந்துட்டாராம். அதுக்கப்புறம் அவங்க அம்மா எப்படியோ ஸ்ட்ரகிள் பண்ணி ஹீரோயினை அழைச்சிக்கிட்டு திரும்ப சைனாக்கு வந்திருக்காங்க. ஆனா ஹீரோயின் அப்பாவும் அவங்க ஃபர்ஸ்ட் ஒய்ஃபும் சேர்ந்துக்கிட்டு 2 பேரையும் பயங்கரமா கொடுமைப்படுத்திருக்காங்க. அதனாலதான் ஹீரோயின் அம்மாக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாம போயிருக்கு. அதை ஒரு காரணமா வச்சுதான் இத்தனை நாளா ஹீரோயினை மிரட்டி உங்களையுமே தன்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கட்டாயப்படுத்திருக்காங்கன்னு சொல்ல, என்னதான் ஹீரோயினுக்கு என் மேல உண்மையான காதல் இல்லைனாலும் அவ என்னோட ஒய்ஃப் தான், என்னால முடிஞ்ச வர அவளுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் செஞ்சு கொடுத்துருவேன், ஸோ கூடிய சீக்கிரம் அவளே வந்து தன்னோட காதலை என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணுவான்னு சொல்லிட்டு ஹீரோயின் தன்னோட ஸ்டடீஸை கண்டினியூ பண்ண ஆசைப்படுறா. ஸோ நம்ம காலேஜ்ல அவளுக்கு ஒரு அட்மிஷன் போடுங்கன்னு சொல்லிடுறான். ஆனா இது பிடிக்காத பைச்சானோட அம்மா, அந்த ஒரு சீட்டுக்காக நான் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட பல கோடி ரூபாய் சார்ஜ் பண்ணுவேன், லஞ்சம் வாங்குவேன், பட் ஹீரோவால என்னோட பிசினஸே இப்போ டோட்டலா லாஸ் ஆகிடுச்சுன்னு சொல்லி கத்தவும், ஏன் டென்ஷன் ஆகுறீங்க, ஜஸ்ட் அட்மிஷன் தானே போட்டிருக்காங்க, அதனால நீங்க உங்க இன்ஃப்ளூயன்ஸை வச்சு ஹீரோயினை பயங்கரமா டார்ச்சர் பண்ணுங்க, அப்புறம் அவளே தாங்கிக்க முடியாம காலேஜை விட்டு ஓடிடுவான்னு பைச்சான் ஐடியா தரான். கட் பண்ண அடுத்த நாள் நம்ம ஹீரோ யூனிவர்சிட்டிக்கு அழைச்சிட்டு வந்து சர்ப்ரைஸ் பண்ணவும் ஹீரோயின் ரொம்ப சந்தோஷப்படுறா. அப்புறம் அவங்க ப்ரொஃபஸரா இருக்கிற தன்னோட அங்கிள் ஒருத்தர்கிட்ட, என்னதான் நம்ம எல்லாரும் ஒரே ஃபேமிலியா இருந்தாலும் இப்போதைக்கு என்னோட ஒய்ஃப் உங்க ஸ்டூடெண்ட் தான், ஸோ அவளோட ஸ்கில்ஸை டெவலப் பண்ணி அவளை ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வர வேண்டியது உங்க கையில தான் இருக்குன்னு சொல்லி விட்டுட்டு ஹீரோ கிளம்பிடுறான். ஹீரோ சொன்ன மாதிரி தாமா, நீ என்னதான் என் ரிலேட்டிவா இருந்தாலும் இப்போதைக்கு என் ஸ்டூடெண்ட் தான், ஸோ என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நான் ஃபர்ஸ்ட் டிசிப்ளினை ரொம்பவே எதிர்பார்ப்பேன், அது வரைக்கும் நீ நல்லா ட்ரெயின் பண்ணணும், உனக்கான ட்ரெயினர் உன்னோட சீனியர் தான்னு சொல்லி நம்ம மால்டினை இன்ட்ரோ பண்ணி வைக்கிறாரு. ஹலோ சார், நீங்களா? நாம 2 பேரும் ஏற்கனவே மீட் பண்ணியிருக்கோம், உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு ஹீரோயின் கேட்க, நீங்க தானே மிஸ்டர் ஃபூவோட ஒய்ஃப், எனக்கு ஞாபகம் இருக்குன்னு அவனுமே ரொம்ப ஜோயலா பேசுறான். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீக் நம்ம கேலரியில ஒரு பெரிய பெயிண்டிங் எக்ஸிபிஷன் இருக்கு, ஸோ எல்லா அரேஞ்ச்மெண்ட்டையும் 2 பேரும் ஒன்னா சேர்ந்து பாருங்கன்னு சொல்லிட்டு அங்கிள் போனதும்,
அங்க இருக்கிற எல்லா பெயிண்டிங்கையும் பத்தி மார்ட்டின் ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு இருக்கும்போது மிஸ்டர் யானோட பெயிண்டிங்கை பார்த்து ரொம்பவே ஆச்சரியப்பட்டு சந்தோஷப்படவும், உனக்கு மிஸ்டர் யானை பத்தி தெரியுமான்னு மார்ட்டின் கேட்க, எனக்கு எதுவும் தெரியாது, பிகாஸ் அவர் தான் ரொம்பவே ரகசியமான ஆர்டிஸ்ட் ஆச்சே. ஆனா எனக்கு அவரை ரொம்ப 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 பிடிக்கும், நான் அவரை மீட் பண்ணணும்னு ரொம்ப ஆசைப்படுறேன், பிகாஸ் அவர் தான் என்னோட ரோல் மாடல்னு ஹீரோயின் சொல்லவும் ரொம்ப சந்தோஷப்படுறான். பிகாஸ் அந்த ஆர்டிஸ்ட் மிஸ்டர் யானே நம்ம மார்ட்டின் தான். ஆனா அப்பன்னு பார்த்து ஒரு பெரிய பெயிண்டிங் போல்டோட சேர்த்து ஹீரோயின் மேல விழ வரவும் மார்ட்டின் தடுக்க ட்ரை பண்ணும்போது அவன் கையில சிவியரா அடிபட்டு ரத்தம் ப்ளீட் ஆக ஆரம்பிச்சிருது. உடனே ஹீரோயின் ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி விடுறாங்க. நீங்க பார்க்க ரொம்பவே நல்லவங்களா சாஃப்டா இருக்கீங்க, அப்புறம் எப்படி ஹீரோ மாதிரி ஒரு ரகட் பாயை மேரேஜ் பண்ண ஒத்துக்கிட்டீங்கன்னு கேட்க, எல்லாத்துக்குமே ஒரு காரணம் இருக்கு. ஆமா, உங்களுக்கும் ஹீரோக்கும் என்ன சம்பந்தம்னு கேட்க, ஏன் ஹீரோ உங்ககிட்ட எங்களை பத்தி எதுவும் சொல்லலையா? இல்ல, அவன் என்கிட்ட பெருசா எதையும் காட்டிக்க மாட்டான், நான் சில காரணங்களுக்காக தான் அவனை மேரேஜ் பண்ண ஒத்துக்கிட்டேன், ஒருவேளை ஹீரோக்கு என்ன பிடிக்கலனா எப்ப வேணா அவன் என்ன திரும்ப அனுப்பிடலான்னு சொல்லவும், ஏன் அப்படின்னு மார்ட்டின் கேட்குறான். பிகாஸ் ஹீரோவை பொறுத்த வரைக்கும் எல்லா பொருளுக்குமே ஒரு பர்த் இருக்கு, அந்த பர்த் முடிஞ்சு போயிடுச்சுன்னா ஹீரோ அவங்கள ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டான்னு ஹீரோயின் சொல்லவும், அப்போ ஹீரோ ஹீரோயினுக்கு நடுவில் ரிலேஷன்ஷிப் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இல்லைங்கிற விஷயம் மார்ட்டினுக்கு புரிய வருது. இப்படி உங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்லியா ஜாலியா பேசிட்டு இருக்கத பைச்சானோட அம்மா பார்த்துட்டு மார்ட்டின் அம்மா கிட்ட மாட்டி விட்டுறவும், அவங்க ஸ்ட்ரைட்டா காலேஜுக்கே வந்து அவன் கையில அடிபட்டிருக்கதை பார்த்துட்டு என்ன ஆச்சுன்னு கேட்க, என்ன காப்பாத்த வந்ததுனால அவனுக்கு அடிபட்டுருச்சுன்னு ஹீரோயின் சொல்ல, செம்ம கடுப்பாகி கன்னத்திலேயே அரைஞ்சு, என்னோட பையன் எவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட்னு தெரியுமா, போயும் ஒன்ன மாதிரி ஒரு சீப்பான பொண்ணை காப்பாத்த போய் இப்ப அடிபட்டு உட்கார்ந்துருக்கான், நீயும் உன்னோட ஹஸ்பண்ட் மிஸ்டர் ஃபூ மாதிரி சரியான தருதலையா இருக்குன்னு சொல்ல, உங்க பையனுக்கு அடிப்பட்டதுக்கான காரணம் நான், ஸோ கோவப்பட்டு நீங்க என்ன வேணாலும் திட்டலாம், ஆனா சம்மந்தம் இல்லாம எதுக்கு என் ஹஸ்பண்டை உள்ள இழுக்கிறீங்க, என்னால இதெல்லாம் ஏத்துக்க முடியலன்னு ஹீரோயின் சொல்ல, பரவாயில்லையே நீயும் அவனை மாதிரி ரொம்ப ரூடா தான் இருக்க, ரெண்டு பேருக்கும் நல்ல மேட்ச் ஆகுதுன்னு அம்மா கலாய்க்கிறாங்க, தேவையில்லாம பேசி பிரச்சனையை உண்டாக்காதீங்கம்மா, அமைதியா இருங்கம்மான்னு மார்ட்டின் எவ்வளவோ சொல்லி பாக்குறான். ஆனா அவங்க கேட்காம ஹீரோ மேல இருக்கிற கோவம் எல்லாத்தையும் ஹீரோயின் மேல காட்டிட்டு இருக்கும்போது, அங்க வர நம்ம ஹீரோ, இந்த காலேஜ் என்னோடது, எங்க அம்மா உருவாக்குனது, இந்த இடத்துல உங்க பையனை படிக்க வைக்கிறதுல உங்களுக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்லையான்னு கேட்க, நான் ஃபீஸ் கட்டுறேன், எதுக்காக நான் வெக்கப்படணும்னு அவங்க கேட்க, ஆமா இன்னொருத்தியோட புருஷனை உஷார் பண்ண நீங்களாம் எதுக்காக வெக்கப்படணும்னு ஹீரோ கலாய்க்கிறான். மிஸ்டர் ஃபூ தேவையில்லாம பேசாதன்னு சொல்ல, நீ எப்படிப்பட்ட ஆளுங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும், இன்னொரு தடவை என் ஒய்ஃப் கிட்ட வம்பு பண்ண அப்புறம் உன்னோட பையனுக்கு வரைய 2 கை இருக்காதுன்னு சொல்லி மிரட்டிட்டு ஹீரோயின் அழைச்சிட்டு வந்துடுறான். தென் வீட்டுக்கு வந்ததும் மெய்டம்மா கிட்ட, தயவு செஞ்சு சொல்லுங்க இல்ல எனக்கு மண்டை வெடிச்சு போயிடும், ஹீரோக்கும் மார்ட்டினோட அம்மா ஹையனுக்கும் நடுவுல என்னதான் பிரச்சனைன்னு கேட்க, ஹீரோவோட அம்மாவும் மார்ட்டினோட அம்மாவும் சின்ன வயசுல இருந்தே பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா இருந்திருக்காங்க. ஹீரோவோட அம்மாக்கு குழந்தை பிறந்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கும் போது ஹீரோவோட அப்பாக்கும் மார்ட்டினோட அம்மாக்கும் நடுவுல ஒரு இல்லீகல் கனெக்ஷன் இருந்திருக்கு. இதனால ரொம்பவே டிப்ரெஸ் ஆன ஹீரோவோட அம்மா 2 பேரையும் கையும் களவுமா பிடிக்க தனக்கு ஆதாரம் தேவைப்படுதுன்னு சொல்லி ஹீரோவோட அப்பாவை ஃபாலோ பண்ணி போகும்போதுதான் அம்மா கிட்ட மாட்டிக்க கூடாதுன்னு பயந்து போய் அப்பா காரை வேகமா ஓட்டி ஒரு மரத்துல மோதி பெரிய ஆக்சிடென்ட் ஆகி ஸ்பாட்லயே இறந்து போயிருக்காரு. சோ தான் மகனோட மரணத்துக்கு அவன் ஒய்ஃபான ஹீரோ அம்மா தான் காரணம்னு சொல்லி ஹீரோவோட பாட்டி கோவமா இருக்காங்க. அதே நேரம் தான் அம்மாவோட வாழ்க்கையை அழிச்சது அவங்க பெஸ்ட் ஃப்ரெண்டான மார்ட்டினோட அம்மான்னு சொல்லி ஹீரோ அவங்க மேல கோவமா இருக்கான்னு வீட்டு மெய்டம்மா நடந்த எல்லா விஷயங்களையும் ஹீரோயின் கிட்ட தெளிவா சொன்னதுக்கு அப்புறம் தான் இந்த குடும்பத்துக்கு நடுவுல என்னென்ன வாய்க்கா தகராறு இருக்குங்கிற எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிற நம்ம ஹீரோயின் தான் பண்ண சின்ன சின்ன தப்புக்காக ஹீரோ கிட்ட மன்னிப்பு கேட்கவும், அவன் எதையுமே பெருசா கண்டுக்க மாட்டான், கோவப்பட்டா அப்பப்ப கத்திட்டு அப்படியே மறந்துடுவான் போல. சோ எதுவுமே நடக்காத மாதிரி ஹீரோயின் கிட்ட ரொம்ப ஜாலியா ரொமான்டிக்கா பேசிட்டு இருக்கான். ஹீரோயினுமே என்ஜாய் பண்றாங்க. அடுத்த நாள் அந்த கேலரியில பார்த்தோம்னா மிஸ்டர் யானோட பெயிண்டிங்கை யாரோ டேமேஜ் பண்ணிட்டதா சொல்லி ப்ரொஃபசர் கோவப்பட்டு, நீங்க 2 பேரும் தானே பொறுப்புல இருந்தீங்க, சோ இதுக்கு நீங்க தான் காரணம், எப்படியாவது எனக்கு மிஸ்டர் யானோட பெயிண்டிங் வேணும்னு சொல்லி திட்டவும், மிஸ்டர் யான் ரொம்ப சீக்ரெட்டான ஆர்டிஸ்ட், எப்படி நாம அவரை கண்டுபிடிக்க போறோம்னு ஹீரோயின் ஃபீல் பண்றாங்க. உனக்கு ஓகேனா சொல்லு, நான் நாளைக்கே உன்னை மிஸ்டர் யானை பார்க்க அழைச்சிட்டு போறேன்னு மார்ட்டின் சொல்ல ஹீரோயின் சந்தோஷப்படுறா. இதெல்லாத்தையும் பார்த்துட்டு நம்ம ஹீரோயினை தனியா அழைச்சிட்டு வந்து, எனக்கு பிடிக்காத ஒருத்தங்கிட்ட நீ எதுக்காக பேசுறன்னு கேட்க, இதுல என்ன நியாயம் இருக்கு, எனக்கு பேசணும்னு தோணுச்சுன்னா நான் யாரா இருந்தாலும் பேசுவேன்னு ஹீரோயின் சொல்ல, இப்போ உனக்கு ஒருத்தங்களை பிடிக்கலன்னு சொன்னீங்கன்னா நானுமே உன் கூட சேர்ந்துக்கிட்டு அவங்கள வெறுக்கிறேன்ல, ஆனா நீ மட்டும் ஏன் இப்படி வியர்டா நடந்துக்கிறன்னு ஹீரோ கேட்குறான். நீங்க வேற நான் வேற, அது மட்டும் இல்லாம மார்ட்டின் என்னோட சீனியர், என்னோட கைடு மாதிரி, ஸோ அவங்கிட்ட தான் நான் பேசி ஆகணும், அப்பதான் என்னாலையுமே இந்த துறையில சாதிக்க முடியும்னு ஹீரோயின் சொல்லிடுறாங்க.
இந்த பொண்ணை நாம எப்படி உஷார் பண்ண போறோம்னு தெரியாம ஹீரோ பயங்கரமான கன்ஃபியூஷன்ல இருக்கும்போது பாஸ் ஒரு சந்தோஷமான விஷயம், இத்தனை நாளா ஹீரோயின் அப்பாவோட கண்ட்ரோல்ல இருந்த ஹீரோயினோட அம்மாவை கண்டுபிடிச்சி நான் நம்ம ஹாஸ்பிட்டல்ல ஷிஃப்ட் பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இருக்காது, எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் ஹீரோயின் அப்பாவால அவங்க அம்மாவை எதுவும் பண்ண முடியாது, ஈவன் ஹீரோயின் ஆசைப்படும் போதெல்லாம் அவங்க அம்மாவை போய் பார்த்துட்டு வரலான்னு சொல்ல செம்ம குஷி ஆகிடுற நம்ம ஹீரோ. ஐயா ஜாலி, எப்படியும் ஹீரோயின் இம்ப்ரெஸ் ஆகிடுவா, என்னை காதலிக்கிறதா வந்து ப்ரப்போஸ் பண்ணிடுவா, நானுமே ஆசைப்பட்ட மாதிரி அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழ போறேன்னு சொல்லி ஒரு சின்ன குழந்தை மாதிரி ரொம்பவே சந்தோஷப்படுறான். தென் வீட்டுக்கு வந்ததும் ஹீரோவோட பிஏ ஹீரோயினை பத்தின எல்லா விஷயங்களையும் கண்டுபிடிச்சி ஹீரோ கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஹீரோயினோட அப்பா தனக்கு ஏற்கனவே மேரேஜ் ஆகி ஒரு குழந்தை இருக்குங்கிற உண்மையை மறைச்சி தான் ஹீரோயின் அம்மாவை ஏமாத்தி கல்யாணம் பண்ணியிருக்காரு. ஹீரோயின் பிறந்ததும் அவங்க 2 பேரையும் வெளிநாட்டில் விட்டுட்டு வந்துட்டாராம். அதுக்கப்புறம் அவங்க அம்மா எப்படியோ ஸ்ட்ரகிள் பண்ணி ஹீரோயினை அழைச்சிக்கிட்டு திரும்ப சைனாக்கு வந்திருக்காங்க. ஆனால் ஹீரோயின் அப்பாவும் அவங்க ஃபர்ஸ்ட் ஒய்ஃபும் சேர்ந்துக்கிட்டு 2 பேரையும் பயங்கரமாக கொடுமைப்படுத்தியிருக்காங்க. அதனால தான் ஹீரோயின் அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாமல் போயிருக்கு. அதை ஒரு காரணமாக வச்சு தான் இத்தனை நாளாக ஹீரோயினை மிரட்டி உங்களையுமே தன்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கட்டாயப்படுத்தியிருக்காங்கன்னு சொல்ல, என்னதான் ஹீரோயினுக்கு என் மேலே உண்மையான காதல் இல்லைனாலும் அவள் என்னோட ஒய்ஃப் தான், என்னால் முடிஞ்ச வரை அவளுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் செஞ்சு கொடுத்துருவேன், ஸோ கூடிய சீக்கிரம் அவளே வந்து தன்னோட காதலை என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணுவான்னு சொல்லிட்டு ஹீரோயின் தன்னோட ஸ்டடீஸை கண்டினியூ பண்ண ஆசைப்படுறா. ஸோ நம்ம காலேஜில் அவளுக்கு ஒரு அட்மிஷன் போடுங்கன்னு சொல்லிடுறான். இந்த எபிசோட்கான ஓப்பனிங் சீனில் மார்டின் ஹீரோயின் கிட்ட உன்னோட ஃபேவரட் ஆர்டிஸ்ட் மிஸ்டர் யானை பார்க்க அழைச்சிட்டு போறேன்னு சொல்லி ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு வந்து டிராயிங் பண்ண கற்றுக் கொடுக்குறான். இந்த விஷயம் ஹீரோக்கு தெரிஞ்சு போயிடுது. உடனே கிளம்பி ஸ்பாட்டுக்கு வந்து கண்ணா பின்னான்னு திட்டவும், எங்க 2 பேருக்கு நடுவில் எதுவும் இல்லை, ஒரு சீனியரா ஹீரோயினுக்கு நான் சில பல டெக்னிக்ஸ்லாம் கற்றுக் கொடுத்துட்டு இருந்தேன்னு மார்டின் சொல்ல, எனக்கு ஓ மேலே நம்பிக்கை இல்லை, பட் என் ஒய்ஃபை பற்றி எனக்கு தெரியும், வாட்செல்லாம் போகலான்னு கூப்பிடும்போது ஹாஸ்பிட்டலில் இருந்து கால் பண்ணி உங்கள் பாட்டி ரொம்பவே சீரியஸாக இருக்காங்கன்னு சொல்லவும் நம்ம ஆளுங்க உடனே கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. நல்ல வேலை கரெக்டான நேரத்தில் அட்மிட் பண்ணதுனால பாட்டியோட உயிருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தா மட்டும் போதும்னு டாக்டர் சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ போய் பார்க்கும்போது செம்ம கடுப்பாகிடுற பாட்டி, இந்த எல்லா பிரச்சனைக்கும் நீ தான் காரணம், உன்னால தான் என் பையன் இறந்து போனான், இன்னும் எதுக்காக நீ உயிரோட இருக்க, செத்துப்போ செத்துப்போன்னு கையில கிடைக்கிற எல்லா பொருளையும் தூக்கி அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. பைச்சானுக்கு இதெல்லாம் பார்த்துட்டு சந்தோஷம் தாங்க முடியல. எப்படியோ அவங்க அம்மா பாட்டியை சமாதானம் பண்ணிடுறாங்க. பாட்டிக்கு இப்போ டிமென்ஷியாக்கான சிம்டம்ஸ் எல்லாம் தெரியுது. ஸோ ரீசெண்டாக நடந்த நிறைய விஷயங்களை அவங்க மறந்துட்டு பிற்காலத்திலேயே, அதாவது கடந்த காலத்திலேயே ஸ்டக் ஆகிட்டதுனால தான் இறந்து போன அவங்க பையனை நினச்சி இன்னும் அழுதுட்டு இருக்காங்கன்னு டாக்டர் சொல்லிடுறாரு. இதை குணப்படுத்த முடியுமான்னு கேட்கும்போது கண்டிப்பாக முடியாது, பட் இதுக்கப்புறம் அதிகமாகாமல் தடுக்கலாம், அதுக்கு நீங்கள் எல்லாரும் ஒரு ஃபேமிலியாக இருந்து கோஆப்ரேட் பண்ணால் மட்டும்தான் பாட்டி ஓரளவுக்கு நல்லா வாங்கன்னு டாக்டர் சொல்லவும், அடுத்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஹீரோ ரொம்பவே கன்ஃபியூஷனாக இருக்கும்போது தான் பாட்டி அடித்து அவன் கழுத்தில் ஒரு காயம் ஏற்பட்டிருக்கும். அதுக்கு ஹீரோயின் மருந்து போட்டு விடுறாங்க. இத்தனை நாளாக தனிமையில் வாழ்ந்துட்டு இருந்த எனக்கு நீ கிடைச்சிட்டேன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, உண்மையை சொல்லு, உனக்குமே என் மேலே அக்கறை இருக்கான்னு ஹீரோ கேட்க, இல்லாமலா உன்னை நினச்சி நான் வருத்தப்படுறேன், கவலைப்படுறேன், உன் கூடவே கடைசி வரை இருக்கணும்னு ஆசைப்படுறேன், இதுக்கப்புறமாவது நீ எதை பற்றியும் கவலைப்படாத, நான் இருக்கங்கிற நம்பிக்கையோட இருன்னு ஹீரோயின் சொல்லவும் தலைவருக்கு சந்தோஷம் தாங்க முடியல. ஆனால் இதை பார்த்து வயிறறிஞ்சு போயிடுற பைச்சானோட அம்மா, இவங்க நிம்மதியாகவே இருக்கக்கூடாது, எப்படியாவது பிரிச்சிடணும்னு சொல்ல, என்கிட்ட விடுங்க நான் பார்த்துக்கிறேன்னு பைச்சான் ஒரு தனி ட்ராக்ல போகிறான். அதுவே இங்கே மார்ட்டின் டேமேஜ் ஆன அந்த டைக்ராமை திரும்ப வரைஞ்சிருக்கிறத பார்த்துட்டு, நீ வழக்கமாக ஒரு தடவை வரைஞ்ச பெயிண்டிங்கை திரும்ப வரைய மாட்டியே, இதுக்கான காரணம் என்னன்னு அவனோட அம்மா கேட்கவும், எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒருத்தருக்காக தான் இதை செஞ்சுருக்கேன், என்னோட கொள்கையவே நான் விட்டு கொடுக்குறேன்னா அவங்கள நான் எந்த அளவுக்கு நேசிக்கிறேங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்ல, யார் அவங்கன்னு அம்மா கேட்க இவன் சொல்ல மாட்டான். சொன்னால் கண்டிப்பாக அவனோட அம்மா தொடப்பத்தை கையில் எடுத்துருவாங்க. அடுத்த நாள் அந்த டைக்ராமை ப்ரொஃபஸர் கிட்ட கொடுக்கவும், மிஸ்டர் யானை அவ்வளோ சீக்கிரம் யாராலையும் மீட் பண்ண முடியாது, அதுக்குள்ளே எப்படி நீ அதே டைக்ராமை வரைஞ்சி வாங்கிட்டு வந்தேன்னு கேட்க, வேற வழி இல்லாமல் மாட்டினுமே, என்ன மன்னிச்சிடுங்க, நான் தான் மிஸ்டர் யான், இத்தனை வருஷமா என்னோட அடையாளத்தை மறைச்சதுக்கு ஐ எம் வெரி சாரின்னு சொல்லவும் ரொம்பவே அதிர்ச்சி ஆகிடுற ப்ரொஃபஸர், எனக்கு உன் மேலே எந்த கோவமும் இல்லை, பிகாஸ் என்னோட ஸ்டூடெண்ட் ரொம்ப பெரிய ஃபேமஸான ஆர்டிஸ்ட்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, சரி 2 பேரும் எக்ஸிபிஷனுக்கு ஆக வேண்டிய வேலையை பாருங்கன்னு சொல்லிட்டு கிளம்புனதும் நம்ம ஹீரோயின் மார்ட்டினை ஒரு மாதிரி ஏற இறங்க பார்க்கவும், என்ன நம்ப முடியலையா, நான் தான் மிஸ்டர் யான், நீ நினச்ச மாதிரி ரொம்ப அழகா ஹேண்ட்ஸமாக இருக்கனான்னு கேட்க, உங்களை நான் என்னோட இன்ஸ்பிரேஷனாக பார்த்தேன், ஸோ உங்கள் மேலே எனக்கு இருந்தது மரியாதை மட்டும்தான், மற்றபடி எந்த ரொமான்டிக்கான ஃபீலிங்ஸும் கிடையாது, ஒருவேளை நீங்கள் ரொம்பவே வயசான ஆர்டிஸ்டாக இருந்தால் கூட நான் இப்படி தான் பார்ப்பேன்னு ஹீரோயின் சொல்லவும்,
நானும் சும்மா தான் சொன்னேன். ஏதாவது தப்பா பேசியிருந்தா தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருன்னு மன்னிப்பு கேட்கவும் இப்போ நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். எனக்கு ரொம்பவே ஃபேவரட்டான ஆர்டிஸ்ட் என்னோட சீனியர்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்லும்போது, சரி பாட்டி இப்போ எப்படி இருக்காங்கன்னு மார்ட்டின் கேட்க, அவங்களுக்கு மெமரி லாஸ் ஆகி இப்போ ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காங்கன்னு சொல்றா. கட் பண்ணா நம்ம ஹீரோ பாட்டியை பார்க்க வந்த இடத்துல சின்ன வயசுல அவங்க அப்பா இறந்ததுமே ரொம்ப கோவப்பட்ட பாட்டி ஹீரோவோட அம்மாவை போட்டு அடி வெளுத்து வாங்கி கண்ணா பின்னான்னு சாபம் கொடுத்துருப்பாங்க. இப்போ அதெல்லாம் ஞாபகம் வரவும், என்னதான் உங்களுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லைனாலும் எனக்கு உங்க மேல பாசமோ இல்ல அக்கறையோ வரல. ஏன்னா நீங்க சின்ன வயசுல என்னை அந்த அளவுக்கு சித்திரவதை பண்ணியிருக்கீங்க. இப்போ நான் யாருமே இல்லாம தனிமையில இருக்கனா அதுக்கு ஒரு விதத்துல நீங்களுமே காரணம்னு சொல்லிட்டு இருக்கும்போது பாட்டியை பார்க்கறதுக்காக மார்ட்டினோட அம்மா வராங்க. எங்க ஃபூ ஃபேமிலி சம்மந்தப்பட்ட விஷயத்துல இன்டரப்ட் ஆக உங்களுக்கு எந்த உரிமையும் இல்லைன்னு ஹீரோ சொல்ல, உன்னோட பகையை காட்டுறதுக்கான நேரம் இது இல்லை. ஒரு விதத்துல எனக்குமே பாட்டி ஒரு உறவு தான். ஸோ அவங்கள பார்க்க எங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்குன்னு அம்மா சொல்றாங்க. நான் எவ்வளோ திட்டினாலும் உங்களுக்கெல்லாம் வெக்கம் சூடு சொரணை எதுவுமே இருக்காது போல. என்னடா என் ஒய்ஃப் பின்னால் சுற்றிட்டு இருக்கேன்னு நான் கேள்விப்பட்டேன். ஒழுங்கா இதோட நிறுத்திக்கோ, இல்லை உன்னை நான் காலேஜ் விட்டு வெளியில் அனுப்பிடுவேன்னு சொல்லிட்டு ஹீரோ கிளம்பவும் அம்மா முறைக்கிறாங்க. இது என்னோட தனிப்பட்ட விஷயம், தேவையில்லாம குறுக்க வராதீங்கன்னு மார்ட்டின் சொல்ல, டேய் கிறுக்கா, ஹீரோயின் ஏற்கனவே கல்யாணம் ஆனவடான்னு அம்மா சொல்லவும், அதனால என்ன இப்ப ஹீரோவோட அப்பா மேரேஜ் ஆனவர்னு தெரிஞ்சுதானே நீங்க அவர் கூட பழகுனீங்கன்னு மார்ட்டின் கேட்கவும் செம்ம கடுப்பாகிடுற அம்மா கன்னத்திலேயே அரைஞ்சிடுறாங்க. இந்த சத்தம் கேட்டு வெளியில வர பாட்டி மார்ட்டின் அம்மாவை பார்த்துட்டு, மிஸ் லூ எப்படி இருக்கீங்க, நான் உங்க பெரிய ஃபேன்னு சொல்லவும் அம்மாவுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. சரி இந்த பையன் யாருன்னு கேட்க, என் பேரு மார்ட்டின்னு நம்மாலு சொல்ல, உன்னை பார்க்கறதுக்கு அப்படியே என் பையன் மாதிரியே இருக்க. இப்போ ரீசெண்டாக தான் அவன் இறந்து போனான்னு ஃபீல் பண்ணிட்டு, மிஸ் லூ போன வாரம் நீங்கள் நடித்த 16 வயது நிலை படம் பார்த்தேன், நிஜமாவே ரொம்ப சூப்பராக க்யூட்டாக இருந்தீங்கன்னு சொல்லவும், எது 16 வயது நிலைவா? அந்த படம் நடிச்சு 20 வருஷத்துக்கு மேலலாம் ஆகுது. ஐயையோ, பாட்டி புதுசெல்லாம் மறந்துட்டு கடந்த காலத்திலேயே மாட்டிக்கிட்டாங்கங்கிறத நம்ம ஆளுங்க புரிஞ்சுக்கிறாங்க. தம்பி நீ பார்க்கறதுக்கு அப்படியே என்னோட பையன் மாதிரியே இருக்க. உனக்கு ஃப்ரீ டைம் இருந்தால் தயவு செஞ்சு அடிக்கடி வந்து என்னை பார்த்துட்டு போ, எனக்கு உன்னை ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு பாட்டி சொல்லவும் மார்ட்டின் ஒத்துக்கிறான். பாஸ் கொஞ்ச நாளைக்கு முன்னால் நம்ம கம்பெனி எம்ப்ளாயி ஒருத்தன் திருடினான்னு சொல்லி போலீஸ்கிட்ட மாட்டி விட்டோம்ல, ரீசெண்டாக அவன் பையன் உடம்பு சரியில்லாமல் இறந்து போயிட்டானாமான்னு சொல்லவும், இந்த மாதிரி என் பையனுக்கு உடம்பு சரியில்லை, எனக்கு கொஞ்சம் பணம் கொடுங்கன்னு அவன் கேட்டிருந்தா கண்டிப்பாக நான் அள்ளி கொடுத்துருப்பேன். பட் என்னோட பெர்மிஷன் இல்லாமல் அவன் திருடினது ரொம்ப பெரிய தப்பு, அதனால தான் அவனை நான் போலீஸ்கிட்ட மாட்டி விட்டேன்னு ஹீரோ சொல்லிடுறான். தென் மார்ட்டின் அம்மா ஹீரோயினை மீட் பண்ணி, என்னோட பையனுக்கு உன் மேலே பயங்கரமான க்ரஷ் இருக்குது, ஸோ நீ தான் அவனை அவாய்ட் பண்ணணும். ஒரு வேளை இந்த விஷயம் ஹீரோக்கு தெரிய வந்துச்சுன்னா அப்புறம் மார்ட்டின் உயிருக்கு தான் ஆபத்துன்னு சொல்லவும், ஹீரோயினுமே புரிஞ்சுக்கிட்டு அங்கேருந்து கிளம்ப ட்ரை பண்ணும்போது தன்னோட சாவி மிஸ் ஆகிடுச்சின்னு தேடுறப்போ அவங்க பேக்ல இருந்து ஒரு டெடிபியர் கீழே விழுது. அதை பார்த்ததும் மார்ட்டினுக்கு ஒரு முக்கியமான விஷயம் ஞாபகம் வருது. என்னன்னா பல வருஷங்களுக்கு முன்ன தன்னோட சர்டிஃபிகேட்டை எங்கேயோ தொலைச்சிருப்பான். ஸோ அதை ஊர் ஃபுல்லாக தேடிட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணு எடுத்துட்டு வந்து கொடுத்து, இதுதானே தேடிட்டு இருந்தீங்க, அதோ அங்கே போயிட்டு இருக்கால, அவ தான் என்கிட்ட இதை எடுத்து கொடுத்தான்னு சொல்லி ஹீரோயினை காட்டியிருப்பாங்க. அப்போதான் மார்ட்டின் ஃபர்ஸ்ட் டைமாக ஹீரோயினை பார்த்துருப்பான். இப்போ இந்த விஷயத்த சொல்லி, நீங்கள் மட்டும் அன்னைக்கு என்னோட சர்டிஃபிகேட்டை கண்டுபிடிச்சி கொடுக்கலனா இந்நேரத்துக்கு நான் இந்த இடத்துல இருந்திருக்க முடியாதுன்னு சொல்லி அவங்க கையை பிடிச்சி நன்றி சொல்கிறான். அப்போ கரெக்டாக அதை பார்த்துடுற நம்ம ஹீரோ செம்ம கடுப்பாகி மார்ட்டினை போட்டு அடி மாறுகால் வாங்கிட்டு ரொம்பவே கோவமாக ஹீரோயின் அழைச்சிக்கிட்டு வீட்டுக்கு வந்துடுறான். ஹீரோ தன்னோட பையனை அடித்து அசிங்கப்படுத்திட்டாங்கிறத தாங்கிக்க முடியாத மார்ட்டினோட அம்மா, இதுக்கப்புறம் நான் அமைதியாக இருக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு சொல்லி அடுத்த நாளே ஹீரோவோட பாட்டி பைச்சானோட அம்மா எல்லாரையும் மீட் பண்ணி, 20 வருஷத்துக்கு முன்னே நானும் ஹீரோவோட அப்பாவும் காதலிச்சோம், கல்யாணம் பண்ணிக்காம ஒன்றா சேர்ந்து வாழ்ந்தப்போ தான் எங்களுக்கு மார்ட்டினுமே பிறந்தாங்கிற உண்மையை சொல்லிடுறாங்க. எப்படியாவது ஹீரோவை காலி பண்ணிட்டு வாரிசு இல்லாத சொத்தை ஆட்டையை போடலான்னு பார்த்தா இப்போ பங்கு கேட்க இன்னொருத்தன் வந்துட்டான்னு சொல்லி பைச்சானும் அவனோட அம்மாவும் ரொம்ப கடுப்பாகிடுறாங்க. ஆனால் ரொம்பவே சந்தோஷப்படுற பாட்டி, நீ பார்க்கறதுக்கு அப்படியே என்னோட பையன் மாதிரி இருந்தப்பயே நான் சந்தேகப்பட்டேன். இத்தனை நாளாக என்னோட பையன் இறந்துட்டாங்கிற கஷ்டத்தில் இருந்த எனக்கு ஓ மூலமாக ஆறுதலும் நிம்மதியும் கிடைக்க போகுதுன்னு சொல்லி மார்ட்டினையும் அவங்க அம்மாவையும் ஏற்றுக்கிறாங்க. ஆனால் ஹீரோவால் இதை தாங்கிக்க முடியல. இத்தனை நாளாக அமைதியாக இருந்த நீங்கள் இப்போ திரும்ப எதுக்காக வந்தீங்க? என்ன சொத்துல பங்கு கேட்கலான்னு பார்க்குறீங்களா? என்னதான் இந்த ஃபூ கம்பெனியை எங்கள் அப்பா ஆரம்பிச்சிருந்தாலும் நடுவில் அவர் இறந்ததுக்கப்புறம் பயங்கரமான வீழ்ச்சியை நோக்கி போயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் தான் என்னோட திறமையை கொண்டு திரும்ப நம்பர் 1 பொசிஷனுக்கு கொண்டு வந்திருக்கேன்.
ஸோ என்னோட தனிப்பட்ட இந்த ப்ராப்பர்ட்டிலேருந்து உங்களுக்கு நான் ஒரு பைசா கூட கொடுக்க மாட்டேன்னு ஹீரோ கத்த, நாங்கள் ஒன்றும் சொத்துக்கு ஆசைப்பட்டு திரும்ப இந்த ஃபேமிலி கூட ஒன்றா வந்து சேரலை. நான் ஒரு காலத்தில் பெரிய ஆக்ட்ரஸாக இருந்தப்போவே நிறைய காசு சம்பாதிச்சிட்டேன். அது மட்டும் இல்லாமல் என் பையனும் ஒரு திறமையான டிசைனர், ஆர்டிஸ்ட். ஸோ மார்ட்டினுமே தன்னோட திறமையை வச்சு நிறைய காசு சம்பாதிச்சிட்டான். ஸோ எங்களுக்கு பணத்தை பற்றி எந்த பிரச்சனையும் கிடையாது. முக்கியமாக நான் உங்கள் காசுக்கு ஆசைப்படலை. இத்தனை நாளாக எல்லாருக்கு முன்னாலேயும் தலகுனிஞ்ச என்னோட பையனுக்கு ஒரு அடையாளம் கிடைக்கணுங்கிறதுக்காக தான் நான் திரும்ப வந்திருக்கேன்னு அம்மா சொல்கிறாங்க. என்ன இருந்தாலும் நீங்கள் எங்கள் அம்மாவை ஏமாற்றி எங்கள் அப்பாவை அடைஞ்சிருக்கீங்க. ஸோ நீங்கள் பண்ணது ரொம்ப பெரிய தப்பு தான்னு ஹீரோ சொல்ல, பாய மூடுறா. இத்தனை நாளாக நான் அமைதியாக இருந்ததுக்கான ஒரே காரணம் உன்னோட அம்மா என் பெஸ்ட் ஃப்ரெண்டு, அவள் பேரை என்றைக்கும் நான் டேமேஜ் பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக மட்டும்தான். ஆனால் எப்போ நீ எதையும் புரிஞ்சுக்காம என் பையனையே அடித்து அவமானப்படுத்தினியோ அதுக்கப்புறம் நான் எதுக்காக பொறுமையாக இருக்கணும்? இப்போ சொல்கிறேன், 25 வருஷத்துக்கு முன்னே நானும் உன்னோட அப்பாவும் ஒருத்தர் உண்மையா உயிருக்கு உயிரா காதலிச்சிட்டு இருந்தோம். வீட்டில் சொல்லி கல்யாணம் பண்ணிக்கலான்னு முடிவெடுக்கும் போது தான் ரொம்ப பெரிய பணக்கார வீட்டு வாரிசான உன்னோட அப்பாவை அம்மாவுக்கு என்கேஜ்மெண்ட் பண்ணி வச்சாங்க. எங்க இந்த மேரேஜுக்கு ஒத்துக்கலனா தன்னை ஃபேமிலியை விட்டு வெளியில் அனுப்பிடுவாங்களோன்னு ரொம்ப பயந்தாரு. அதனால தான் நான் உங்கள் அப்பாவை உங்கள் அம்மாவை மேரேஜ் பண்ணிக்க சொன்னேன். பட் உங்கள் அப்பாவால் என்னை மறக்க முடியல, என்னாலேயுமே அவர் இல்லாமல் வாழ முடியல. ஸோ நாங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்காம ஒரு சீக்ரெட்டான ரிலேஷன்ஷிப்பில் இருந்தோம். அப்போ தான் மார்ட்டினுமே பிறந்தான். இந்த விஷயம் உங்கள் அம்மாவுக்கு தெரிய வந்து ரொம்ப கோவப்பட்டு என்னை பழி வாங்கணுங்கிறதுக்காக ஆதாரத்தை தேடும் போது தான் எக்காரணத்தை கொண்டும் நான் மாட்டிக்க கூடாது, நான் அவமானப்படக்கூடாதுங்கிறதுக்காக உங்கள் அப்பா தன்னோட உயிரியே எனக்காக தியாகம் பண்ணாரு. ஸோ நான் உன் அம்மாவோட வாழ்க்கையை அழிக்கலை, உங்கள் அம்மா கிட்டேருந்து அப்பாவை நான் பிரித்து கூட்டிகிட்டு போகலை, எனக்குமே ஈக்குவலான உரிமை இருக்குன்னு அம்மா சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டதும் ஹீரோக்கு ஒன்றுமே புரியல. இதெல்லாம் எப்படின்னு பயங்கரமாக கன்ஃபியூஸ் ஆகிடுறான். 2 வருஷத்துக்கு முன்னே ஹீரோவை போட்டு தள்ளிட்டு எங்கள் அண்ணா சொத்துக்கள் எல்லாத்தையும் நான் ஆட்டைய போடலான்னு பார்த்தா இப்போ எங்கள் அண்ணன் பையன்னு சொல்லி வேற ஒருத்தன் வந்திருக்கான். இதெல்லாத்தையும் எப்படி சமாளித்து எங்கள் அம்மா மண்டையை கழுவி எல்லா சொத்துக்களையும் நான் ஆட்டைய போட போகிறேன்னு தெரியலன்னு பைச்சானோட அம்மா புலம்பவும், நான் அனலிசிஸ் பண்ணி பார்த்த வரைக்கும் மார்ட்டினுக்கும் அவங்க அம்மாவுக்கும் நம்ம ஃபேமிலி சொத்து மேலே பெருசாக விருப்பம் இல்லை. ஏன்னா அவங்க 2 பேருமே செல்ஃப் மேடாக இருக்காங்க. ஸோ இப்போதைக்கு நம்ம ஒரே டார்கெட் ஹீரோ மட்டும்தான். ஏற்கனவே ஒரு தடவை அவனை கொலை பண்ண ட்ரை பண்ணி அது ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஸோ அகெயின் நம்ம டைரெக்டாக இறங்கணும்னா கண்டிப்பாக மாட்டிப்போம். அதுக்கு பதிலாக என்கிட்ட ஒரு பிளான் இருக்குன்னு சொல்லி கொஞ்ச நாளைக்கு முன்னே நம்ம ஹீரோ தன்னோட எம்ப்ளாயியை அடித்து போலீஸ்கிட்ட மாட்டி விட்டான்ல, அவனோட பையன் ரீசெண்டாக இறந்து போயிருப்பான். ஸோ எப்படியும் அவனுக்கு ஹீரோ மேலே கோவம் இருக்கும், அவனை கொல்லணும்னு நினைப்பான். அதனால நாம அந்த எம்ப்ளாயி மிஸ்டர் ஹானை பெயில் எடுத்து விஷயத்தை கொளுத்தி போட்டோன்னா போதும், அவன் கடுப்புல ஹீரோவை கண்டிப்பாக காலி பண்ணிடுவான், நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு பைச்சான் சொல்கிறான். கட் பண்ணா ரொம்ப நாளாக நம்ம ஹீரோ கஸ்டடியில் இருந்த ஹீரோயினோட அம்மா தன்னை யாரோ கடத்தி வச்சிருக்காங்கன்னு நினச்சிக்கிட்டு தப்பிக்க ட்ரை பண்ணும்போது மாடியிலேருந்து கீழே விழுந்து கால் உடஞ்சி போயிருக்கோம். நாங்கள் அவங்கள ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கோம். இந்த விஷயத்த ஹீரோயின் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணலாமா வேணாமான்னு கேட்கவும், ஏற்கனவே அவன் என் மேலே கொஞ்சம் கோவமாக இருக்கா, இப்போ நான் இந்த விஷயத்த சொன்னால் இத்தனை நாளாக ஏன் இந்த உண்மையை என்கிட்ட இருந்து மறைச்சேன்னு கோவப்படுவா. அதனால அவங்க அம்மா கம்ப்ளீட்டாக ரெக்கவர் ஆனதுக்கப்புறம் ஹீரோயின் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிக்கலான்னு சொல்லிடுறான். அதே நேரம் ஹீரோயினோட அம்மா காணாம போயிட்டா, எங்க இருக்கான்னு தெரியாம அவங்க அப்பா ஊர் ஃபுல்லா தேடிட்டு இருக்கும்போது இப்ப அட்மிட் ஆகியிருக்க ஹாஸ்பிட்டல்ல அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்க டாக்டர் ஸ்ட்ரைட்டா ஹீரோயின் அப்பாவுக்கே கால் பண்ணி உங்க ஒய்ஃப் இப்ப எங்க கஸ்டடியில தான் இருக்காங்கன்னு சொல்ல, எப்படியாவது அவங்கள மறுபடியும் கடத்தி ஹீரோயினை மிரட்டலான்னு பிளான் போடுறாரு. ஆனா அவரோட பொண்ணு, ஹீரோ மாதிரி ஒரு பெரிய ஆளுக்கிட்டே இருந்து அவங்க அம்மாவை கடத்தணும்னு நினைச்சோன்னா நாம தான் மாட்டிப்போம், அதுக்கு பதிலாக என்கிட்ட வேற ஒரு பிளான் இருக்குன்னு சொல்லி ஸ்ட்ரைட்டா ஹீரோயினை மீட் பண்ணி, உங்க அம்மாவுக்கு கால் உடஞ்சு போயிடுச்சுன்னு நான் கேள்விப்பட்டேன், இப்ப நல்லா இருக்காங்களான்னு கேட்க, என்னோட அம்மாவை நீங்க தானே கடத்தி வச்சிருக்கீங்க, ஏன் இப்படிலாம் நடிக்கிறீங்கன்னு ஹீரோயின் கேட்கவும், எங்க கஸ்டடியில இருந்து ஹீரோ எப்பவோ உங்க அம்மாவை கடத்திட்டு போயிட்டான், இப்ப ரீசெண்டா தான் அவங்களுக்கு கால் உடஞ்சு போச்சுன்னு கேள்விப்பட்டேன், இது எல்லாத்துக்குமே காரணம் ஹீரோ தான், ஏன் உன்கிட்ட இந்த உண்மையை அவன் சொல்லலையா, எத்தனை நாளா மறைச்சிட்டு இருக்கான்னு கேட்டு கொளுத்தி போடவும், அவ்வளோதான் ரொம்ப அப்செட் ஆகிடுற நம்ம ஹீரோயின், எதுக்காக என்கிட்ட இருந்து மறைச்ச, இப்போ என்னோட அம்மா உயிரோட இருக்காங்களா இல்லையான்னு கேட்டு கத்தவும் உடனே ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போயிடுறான். அப்புறம் மார்ட்டின் ஹீரோவை தனியாக அழைச்சிட்டு வந்து, என்னதான் நான் உன் கூட பெருசாக பழகலைனாலும் ஹீரோயின் சொன்னதை வச்சு பார்க்கும்போது நீயுமே ரொம்ப நல்லவனாக தான் தெரியுற, முக்கியமாக ஹீரோயின் மாதிரி ஒரு அழகான ஸ்வீட்டான நல்ல பொண்ணை பார்த்தா யாராக இருந்தாலுமே காதல் வரும், அப்படி தான் எனக்குமே அவங்க மேலே இன்ட்ரெஸ்ட் உருவானது. ஸோ எப்படியும் உனக்கு அல்வா கொடுத்துட்டு அவளை உஷார் பண்ணிடலான்னு நினச்சேன், ஆனால் ஹீரோயின் உன்னை உண்மையாக நேசிச்சா, முக்கியமாக நீ என்னோட ஹாஃப் பிரதருங்கிறதுனால இதுக்கப்புறம் உங்கள் 2 பேருக்கு நடுவில் இருக்க நான் விரும்பலை. ஆல்ரெடி நீ வாழ்க்கையில் பல கஷ்டங்கள் பட்டிருக்க, ஸோ இதுக்கப்புறம் நீ உன் ஒய்ஃப் கூட சந்தோஷமாக வாழ்ந்தாகணும், அதுக்கு தான் நானுமே ஆசைப்படுறேன். ஸோ இதுக்கப்புறம் என்னால் உங்கள் 2 பேருக்கு நடுவில் எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு ப்ராமிஸ் பண்ணவும், ச்சே இவ்வளோ நல்லவனா இருக்கானே, இவனை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டோன்னு ஃபீல் பண்ணி ஹீரோ மார்ட்டினையும் அவனோட அம்மாவையும் தன்னோட ஃபேமிலியாக ஏற்றுக்கிறான்.
தென் கொஞ்ச நாள் ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் அம்மாவுமே கண் விழிக்கிறாங்க. இந்த மாதிரி ஹீரோயினுமே நடந்த எல்லா விஷயங்களையும் சொல்லி இப்போ எனக்கு மேரேஜ் ஆகிடுச்சு, பட் அவருக்கு என் மேலே பாசம் இல்லை போல, ஸோ நம்ம திரும்ப பாரிஸ்க்கே போயிடலான்னு சொல்லவும், இந்த மேரேஜுக்கு உன்னை யாராவது கட்டாயப்படுத்தினாங்களான்னு அம்மா கேட்க, ஆமாம் ஆரம்பத்தில் அப்பா கட்டாயப்படுத்தினாரு, பட் போக போக ஹீரோவோட பாசத்தை நான் புரிஞ்சுக்கிட்டேன், எனக்குமே அவரை ரொம்ப பிடிச்சிருக்கு. பட் அவனை பொறுத்தவரை எல்லா விஷயங்களுக்கும் ஒரு வேர்த் இருக்கு, அந்த வேர்த் முடிஞ்சிருச்சுன்னா ஹீரோ அவங்கள தூக்கி போட்டுருவான். ஸோ அவனா என்னை தூக்கி போடுறதுக்கு முன்னே நானே இங்கேருந்து கிளம்பலான்னு நினைக்கிறேன்னு ஹீரோயின் சொல்ல, அடிப்போடி பைத்தியக்காரி, ஒருத்தரை நாம உண்மையா நேசிச்சோன்னா அவங்க எவ்வளோ பெரிய தப்பு பண்ணாலும் அது நமக்கு பெருசா தெரியாது. ஸோ நீ ஹீரோவை லவ் பண்ற, அவருமே உன்னை லவ் பண்றாரு, 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க, இதுக்கப்புறம் என்ன இருக்கு? வாழ்க்கைனா சில மேடு பள்ளங்கள் இருக்க தான் செய்யும், அதை கடந்து வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வாழ்ந்து காட்டுறதுல தான் இருக்குன்னு அம்மா அட்வைஸ் பண்ணுறாங்க. நீங்கள் சொல்கிறதுமே கரெக்டு தான். நான் இப்போ வேணும்னா தைரியமாக பேசியிருக்கலாம், பட் ஹீரோவை பிரிஞ்சு என்னால் ஒரு செகண்ட் கூட இருக்க முடியாது. ஆனால் எங்கே அவன் என்னை விட்டுட்டு போயிடுவானோன்னு எனக்கு ரொம்ப பயமாக இருக்குன்னு சொல்லி ஃபீல் பண்ணுறாங்க. இது எல்லாத்தையும் மறைஞ்சிருந்து கேட்குற நம்ம ஹீரோ, ஆஹா நம்ம பொண்டாட்டி நம்மளை நிஜமாவே லவ் பண்ணுறா, இது போதும் எனக்கு இது போதுமேன்னு சிரிச்சுக்கிட்டே அங்கேருந்து கிளம்பிடுறான். ஆனால் இந்த சந்தோஷம் ரொம்ப நேரத்துக்கு நிலைக்கல. பைச்சானும் அவனோட அம்மாவும் சேர்ந்து மிஸ்டர் ஹானை பெயிலில் எடுத்து ஹீரோவை பற்றி கொளுத்தி போடவும், ஸோ கண்டிப்பாக நான் அவனை பழி வாங்காமல் விட மாட்டேன்னு சொல்லி ஸ்ட்ரைட்டாக ஹீரோயினை கடத்திடுறான். இது எதுவும் தெரியாத நம்மால் இத்தனை நாளாக ஹீரோயின் கிட்ட நான் சரியா என் காதலை வெளிப்படுத்தலை, இதுக்கப்புறம் நான் அவளுக்கு ஒரு நல்ல ஹஸ்பண்டாக இருக்க ஆசைப்படுறேன்னு சில முயற்சிகள் எடுத்துகிட்டு இருக்கும்போது தான் மிஸ்டர் ஹான் கால் பண்ணி, உன் பொண்டாட்டி உனக்கு உயிரோட வேணும்னா நான் சொல்கிற இடத்துக்கு தனியாவான்னு கூப்பிடுறாரு. பதறி அடிச்சுக்கிட்டு ஹீரோ அங்கே போனால் கட்டி போட்டு வச்சிருக்க தான் ஒய்ஃபை பார்த்து கதறான். நீ எவ்வளோ பெரிய கேடிங்கிறது எனக்கு நல்லா தெரியும், ஒழுங்கா மண்டி போட்டுரு, இல்லை உன் பொண்டாட்டி கழுத்தை அறுத்துருவேன்னு மிரட்ட. மற்ற நேரத்துலலாம் பாயும் புலி சீரும் சிறுத்தையாக இருக்கிற நம்ம கோவக்கார ஹீரோ தன்னோட ஒய்ஃப் விஷயங்கிறதுனால சைலண்ட் ஆகிடுறான். நீ உன் ஒய்ஃப் மேலே உயிரே வச்சிருக்கன்னு நான் கேள்விப்பட்டேன், என்ன அந்த உயிரை எடுத்துடலாமான்னு கேட்க, உனக்கு என்ன வேணும்னாலும் என்ன பண்ணிக்கோ, தயவு செஞ்சு அவளை விட்டுரு, உனக்கு எவ்வளோ காசு வேணாலும் நான் தர ரெடியாக இருக்கேன்னு சொல்ல, இந்த வார்த்தையை நீ அன்னைக்கு சொல்லியிருந்தீன்னா இந்நேரத்துக்கு என் பையன் உயிரோடு எழுந்திருப்பான். உனக்கு ஒன்று தெரியுமா, நாம சாகும்போது கூட ஒரு செகண்ட் தான் வலிக்கும், ஆனால் நாம உயிரோடு இருக்கும்போது நமக்கு ரொம்பவே பிடிச்சவங்க இறந்து போகிறதோட வலி இருக்கே, மரணத்தை விட பல மடங்கு கொடுமையானது. அதுதான் இப்போ நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன். அதே வழியை நான் உனக்கு கொடுத்தா மட்டும்தான் நீ எனக்கு எவ்வளோ பெரிய கொடுமை பண்ணியிருக்கங்கிறது உனக்குமே புரியும்னு ஹீரோயினை கொலை பண்ண போகும்போது கரெக்டாக ஹீரோவோட ஆட்கள் அங்கே வந்து அவனை அடிச்சு போட்டு ஹீரோயினை காப்பாற்றிடுறாங்க. ஆனால் இந்த பிரச்சனையில் நம்ம ஹீரோக்கு தலையில் சிவியராக அடிபட்டுருது. உடனே அவனை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாங்க. ஹீரோயின் அழுகுறதை பார்த்து தாங்கிக்க முடியாத பிஏவும் சேர்ந்து அழுதுகிட்டே, மேடம் நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, ஹீரோ சிங்கம் மாதிரி திரும்ப கிளம்பி வருவார், நம்ம யாராலையும் அவரை தடுக்க முடியாதுன்னு ஆறுதல்லாம் சொல்கிறாரு. ஆனால் அவராலேயே கண்ட்ரோல் பண்ண முடியல. தென் ட்ரீட்மெண்ட் எல்லாம் முடிஞ்சதும் உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை, ஆனால் ஹீரோ கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டாரு. அவர் எப்போ கண் விழிப்பாருங்கிறத எங்களால் சொல்ல முடியாது. ஸோ இதுக்கப்புறம் எல்லாமே உங்கள் ப்ரேயரில் தான் இருக்குன்னு சொல்லிடுறாங்க. அப்புறம் நம்ம ஹீரோவை பார்த்துட்டு போகிறதுக்காக மார்ட்டின், அவனோட அம்மா, பாட்டியெல்லாம் வராங்க. இதில் உன் தப்பு எதுவும் இல்லை, நான் தான் அவசரப்பட்டு புரிஞ்சுக்காம உன்னையும் உங்கள் அம்மாவையும் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். என்னோட பையன் மட்டும் அன்னைக்கே உண்மையை சொல்லியிருந்தானா இவ்வளோ பெரிய பிரச்சனைக்கு வேலையே இல்லை, அவனும் இறந்துருக்க மாட்டான், நீயும் உங்கள் அம்மா கூட சந்தோஷமாக இருந்திருப்ப. இந்த எல்லாத்துக்கும் நான் தான் காரணம், தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருன்னு கெஞ்சுறாங்க. இனி நீங்கள் எதுக்காகவும் பயப்பட வேண்டாம், போலீஸ் மிஸ்டர் ஹானை அரெஸ்ட் பண்ணி விசாரிச்சதுல பைச்சானும் அவனோட அம்மாவும் தான் இந்த எல்லா பிரச்சனைக்கும் காரணங்கிறத அவர் சொல்லிட்டாராம். இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு மார்ட்டின் சொல்லிடுறான். நீ எதுக்கும் கவலைப்படாதம்மா, நாங்கள் என்றைக்குமே உனக்கு துணையாக இருப்போம், கூடிய சீக்கிரம் ஹீரோ பழையபடி குணமாகிடுவான்னு மார்ட்டினும் அவனோட அம்மாவும் ஹீரோயினுக்கு ஆறுதல் சொல்கிறாங்க. ஆனால் 2 months ஆகியுமே நம்ம ஹீரோ கண் விழிக்கல. ஹீரோயின் பயங்கரமாக ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது அவளுக்கு ஒரு மாதிரி தலை சுத்துது. ஸோ ரெஸ்ட் ரூமில் வாமிட் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கிறதே தெரியுது. இந்த நிலமையில எப்படி நாம இதை ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியாமல் ரொம்பவே கன்ஃபியூஷனில் இருக்கும்போது அவங்க அம்மா கண்டுபிடிச்சி, நீ இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கியான்னு கேட்க, என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் ஹீரோயின் தயங்குறா. அப்போ நம்ம ஹீரோ கண் விழிச்சிடுறாரு. அப்புறம் என்ன, நம்ம ஹீரோயினுக்கு டபுள் டமாக்கா, ஹீரோவும் கண் விழிச்சிட்டான், அவள் ப்ரெக்னென்ட் ஆகாமே இருக்கா இல்லையா. ஸோ ஹீரோ ரொம்ப சந்தோஷப்படுறான். அவனை பார்த்து ஹீரோயினுமே கண் கலங்குறாங்க. அவ்வளோதான், இதோட இந்த ட்ராமாவும் ரொம்ப ஸ்வீட்டாக முடியுது. எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்தது. வளவல கொல கொலன்னு போட்டு அறுக்காம இந்த ஸ்டோரியை ரொம்ப அழகாக டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க. நீங்கள் இந்த ட்ராமாவை பற்றி என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான ட்ராமாஸ்லாம் பார்க்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்கள் எல்லாரையும் ரொம்ப சீக்கிரமாக அடுத்து ஒரு சூப்பரான ட்ராமாவில் மீட் பண்ணுறேன். Until then, it's bye from Afi and stay tuned with Spectre of Fantasy.